எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை திறன் அடிப்படையிலான ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 தொடர்பான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த வழிகாட்டல் செயலமர்வு தொடரின் 6வது அமர்வு. இந்த அமர்விலேயே நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான ஒரு விரைவான அதே வேளையில் தெளிவான மீள்பார்வை ஒன்று. ஏன் மீள்பார்வை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்றால், ஏற்கனவே நீங்கள் இந்த விடயத்தை அறிந்தவர்கள் என்கிற அடிப்படையில் நாங்கள் மீண்டும் ஒரு செழுமைப்படுத்தப்பட்ட மீள்பார்வை என்கிற அடிப்படையில் இன்றைய செயலமர்வை நடத்தியிருக்கிறோம். இன்றைய செயலமர்வோடு பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பதை நாங்கள் நிறைவு செய்யலாம் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்குது. காலம் பொருத்தமாக இருந்தால், நேரம் சரியாக கை கொடுத்தால் பார்க்கலாம், இல்லைன்னா அதனுடைய ஒரு பகுதி எஞ்சுமாக இருந்தால் அடுத்து வருகிற செயலமர்வுகளில் பார்க்குறதுக்கு முயற்சி செய்வோம். இயலமான வரைக்கும் இந்த கதை நிறைவு செய்வதை பார்ப்போம். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், எங்களுக்கு பரீட்சை கண்ணுக்கு முன்னால் நிற்குது. ஒரு மாதம் கூட இல்லை பரீட்சைக்கு. உண்மையில் உங்களுடைய பாடத்திட்டம்ங்கிறது மிக பெருசு. இன்னும் நுணுக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சைங்கிறது ஏனைய வினத்திறமகான் தடை பரீட்சைகளை ஒத்தது அல்ல. வினத்திறமகான் தடை பரீட்சைகளில் நிச்சயமாக 70% வினாக்கள் வெளிப்படையாக தெரியக்கூடிய பாடத்திட்டங்களில் இருந்து வரும். 30% ஓரளவுக்கு அந்த இலைமறைகாயாக மறைஞ்சு போயிருக்கிற அல்லது உருமறைக்கப்பட்ட அந்த பாடத்திட்டங்களுக்குள்ளே இருந்து வரும். நாங்கள் இபி எக்ஸாமை படிப்பிக்கிற போது ஒரு ஆசிரியராக ஒரு வளவாளராக எங்களுக்கு தெரியும், இந்த பகுதிகளை படிப்பிச்சா இந்த பிள்ளைகள் கஷ்டம் ஓடிடுவாங்கன்றதால ஒரு 30% நாங்களும் கிரீன் பண்ணி தான் படிப்பிக்கிறது, அதை மறைச்சு வைக்கிறது. ஏனென்னா அது கடினமான, அது பிள்ளைகள் பயப்படக்கூடிய பகுதிகளை காட்டுறதில்லை. மிச்சம் 70% அழகாக படிப்பிச்சுடும். அது இலகுவானது, மிக இலகுவானது, ஓரளவு கடினமானது என்கிற தொகுதிகளை கவனமாக பார்க்கணும். அப்படி பார்க்குற நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த 70% அழகாக படிப்பாங்க, விருப்பமாக படிப்பாங்க. அந்த 70ல் ஒரு 70% படிச்சுட்டாங்கன்னா 50 மார்க்ஸ், இபி எக்ஸாம் பாஸ். எஸ்எல்ஏஸ் அப்படி இல்லை. எஸ்எல்ஏஸ்ன்ற கேள்வியை நீங்கள் பெரும்பாலும் எங்கே பார்க்க வேணும்னா அந்த 30% தான் பார்க்கணும். வெளிப்படையாக தெரிகிற 70% கேள்வி வாரது இல்லை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அப்போ அதை புரிஞ்சு கொண்டு அதுக்குரிய தயார்படுத்தலை செய்ய வேணும். மற்றது மிக முக்கியமான விடயம், உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கவலை இருக்கும். எல்லா மனிதருக்குள்ளேயும் உண்டு. அது உங்களை போல இருக்கிற ஆக்களுக்கு இன்னும் கவலை கூட. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைவேற்று பதவியில் இருக்கிறவர்கள், ஆனால் நிறைவேற்று தரம் என்று அவர்கள் சொல்கிறது, பதவி நிலை தரம் என்று சொல்கிறாங்க. உண்மையாக நான் இருக்க வேண்டிய இடம் வேறு, நான் இருக்கிற இடம் வேறு என்று சொல்லி உணர்பவர்களுக்கு காலம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு. நான் புத்தி சொல்லுகிறேன் என்று நினைக்க கூட, எல்லாருமே புத்தி உள்ள ஆக்கள். இருந்தாலும் என்னுடைய அபிப்பிராயத்தை, எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா, என்னுடைய ஒரு நண்பன் நண்பிக்கு நான் என்ன சொல்லுவேனோ அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காலம் கடைசியாக ஒரு வாய்ப்பை உங்களோட கையில் தந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இரவா பகலா பாடுபட்டால்தான் அதனுடைய அறுவடை கையில் கிடைக்கும். சரியான கஷ்டம். அதில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களுடைய எண்ணிக்கைக்கும் போட்டியிடுறவர்களுடைய எண்ணிக்கைக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இவ்வளவு தூரம் நீங்கள் வேகமாக முன்னுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அந்த பரிசை, அந்த பழங்களை, வெற்றி கனியை கையில் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கனிகளின் எண்ணிக்கை மிக குறைவு, இந்த பந்தயத்தில் ஓடுகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அப்போது அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு நான் சொல்லுகிறத மட்டும் இந்த 2 மணி நேரம் மட்டும் படித்தா போதும் என்று சொல்லி தயவு செய்து இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு வெறும் வழிகாட்டி மட்டும்தான். இப்படி இந்த விஷயங்களை இப்படி படியுங்க என்று சொல்லி தருகிறது மட்டும்தான் என்ற நோக்கம். ஒரு 6 மாத காலமாக தயார்படுத்துகிறேன்னா அது வேறு ஸ்டைலில் படிக்கலாம். இது அப்படி இல்லை. இந்த 1 மாத காலப்பகுதிக்குள்ளே நீங்கள் 3 பாடங்களுக்கும் உங்களை தயார்படுத்த வேணும். சரி, 2 பாடங்கள் நாங்கள் சேர்ந்து தயார்படுத்த போகிறோம். ஆகவே வெளித்தெரியக்கூடிய பகுதிகள், இந்த ஐஸ்பர்க் தியரி என்ன ஒன்று இருக்குது. உண்மையாக 3ல் 1 வெளியில் தெரியும். தெரியாத பகுதிக்குள்ளே கேள்வி கூட வரும். அந்த பகுதிகள் மீது கவனம் எடுங்க. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள்லையும் வெளித்தெரியாத பகுதிகள் ஏறத்தாழ 40% உண்டு. ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் வாசிங்க, தயவு செய்து ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் வாசிங்க, ஒவ்வொரு உறுப்புரையையும் வாசிங்க. ஒவ்வொரு உறுப்புரையிலையும் நீங்களே கேள்வியை படிப்ப வேணுங்க. இதில் இப்படி கேட்டால், எந்த விதமாக கேட்டாலும், வடிவேல் சொன்ன மாதிரி எந்த பக்கமாக அடித்தாலும் தாங்க வேண்டான மாதிரி படித்தால் உங்களை நீங்கள் சர்வ நிச்சயமாக வெற்றி. அந்த விஷயத்தை முன்னுக்கு சொல்லிக்கொண்டு பாடத்துக்குள்ளே போகிறோம். சரிதானே? நாங்கள் எங்களுடைய சேலமரு நேரத்தை 7:30 வைத்திருந்தோம்.
பின்னர் 8 மணியாக மாற்றினோம். இப்போது 8:10. இதுக்கு மேலேயும் தாமதித்தால் அந்த நேரத்துக்கு இணைந்தவர்களுக்கு நான் செய்கிற துரோகமாக அது இருக்கும் என்கிறதால நேரடியாக செயலமர்வுக்குள்ளே போகிறேன். இதுவரையில் இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான 9 அத்தியாயங்களை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய 13 அத்தியாயங்களையும் விரைவாக பார்க்கக்கூடியதை பார்த்துருக்கோம். வினைத்திறமகான் தடை பரீட்சை, வினைத்திறன்கான் தடை தாண்டல் அல்லது வினைத்திறமகான் தடை பரீட்சை. இந்த வினைத்திறமகான் தடை பரீட்சையினுடைய நோக்கம் என்ன என்பது ஒரு கேள்வியாக வரலாம். 142வது ஆர்டிக்கல் அதுதான். சரிதானே? சின்ன சின்ன கேள்வி, கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும். இந்த கடைசியான இந்த இவி எக்ஸாமில் கேட்டுருக்கேன். இவி எக்ஸாமுக்கு அப்படி ஒரு கேள்வி என்ன உடனே அதிர்ச்சியாக இருந்தது. சம்பளம் வழங்குவதற்காக சிராப்பரின் கையில் உள்ள பணம் எத்தனை நாளைக்கு அவர் வச்சிருக்கலாம் என்று சொல்லி கேட்டிருக்கேன். உண்மையாக அந்த பிள்ளையை அதை பார்த்துருக்கார். யாருமே கொடுபடாத சம்பளங்கள் என்கிற அல்லது அதுக்கு முன்னுக்கு உள்ள வேதனங்கள் என்கிற 272வது நிதி ஒழுங்கு விதியை ஒரு இவி எக்ஸாமை படிக்கிற பிள்ளை நிச்சயமாக வாசிக்கார். படிப்பிக்கிறவரும் அதை படிப்பிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இப்போ இவி எக்ஸாமுக்கே நுணுக்கமாக கேள்வி கேட்குறாங்க என்றால் உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் கேட்பாங்கன்னு நினைச்சு கொண்டு படிங்க. சரி, நான் திரும்ப அதையே சொல்லுகிறேன். எனக்கு சொல்ல வேணும் போல ஒரு அழுத்தம் அல்ல. சரி, 142வது ஆர்டிக்கல் என்ன சொல்ல போகிறாங்க? வினைத்திறமகான் தடை தேவைப்பாடுகளை ஒரு உத்தியோகத்தர் பூர்த்தி செய்வதற்கான நோக்கங்கள் என்ன? சரியா? சில வேளைகளில் இதை ஒரு புள்ளிக்கு கேட்கலாம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவையை உறுதிப்படுத்துவதற்கு, உயர்தரத்துக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கு, குறித்த வேதன படிநிலைக்கு அப்பால் செல்வதற்கு ஆகிய 3 நோக்கங்களுக்காக சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விதிக்கப்பட்ட வினைத்திறமகான் தடை தேவைப்பாடுகளை நிறைவு செய்ய வேண்டும். 3 நோக்கங்கள் அங்கே இருக்குது. சரி, நான் திரும்ப சொல்லி நேரத்தை வீணடிக்கையில் நீங்கள் வாசித்து கொள்ளலாம். 2வது, வினைத்திறமகான் தடை பரீட்சையை நடத்துவதற்கு பொறுப்பளிக்கப்பட்ட அதிகாரி 2 புள்ளிக்கு கேட்கலாம். 2 விடயம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. 1, சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விதித்துரைக்கப்பட்டபடி ஏற்புடைய அதிகாரி. சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விதித்துரைக்கப்பட்டபடி அந்த தொடர்புடைய அல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரி. 2வது, வினைத்திறமகான் தடை பரீட்சை எந்த அதிகாரி நடத்த வேண்டும் என்பதை சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம் குறித்துரைக்காத சந்தர்ப்பத்தில் நியமன அதிகாரி அல்லது நியமன அதிகாரியினால் பெயர் குறிப்பிடப்பட்ட அதிகாரியோ நிறுவனமோ நடத்தவும். பாருங்க, 2 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்குது. 143 144 சேர்த்து ஒரு கேள்வியாக கேட்கலாம். தூரமாக நிச்சயமாக விடை இருக்காது ஒரு நாள். முதலாவது, சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விதித்துரைக்கப்பட்ட ஏற்புடைய அதிகாரி. 2வது, எந்த அதிகாரி பரீட்சையை நடத்த வேண்டும் என்பதை சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் குறித்துரைக்காத சந்தர்ப்பத்தில் நியமிப்பு செய்யும் அதிகாரி அல்லது நியமிப்பு செய்யும் அதிகாரியினால் பெயர் குறிப்பிடப்பட்ட அதிகாரி அல்லது நிறுவனம். எங்கேயாவது கீழ்ற கேள்விக்கு வரலாம், MCQ வரலாம், படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது, வினைத்திறமகான் தடை பரீட்சையில் ஒரு உத்தியோகத்தர் சித்தி அடைந்துள்ளார் என்கிற போது நியமன அதிகாரி குறித்த உத்தியோகத்தர் சித்தி அடைந்துள்ளார் என்பதை அறிவிக்கின்ற படிவம் இது. பின்னிணைப்புகள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க வேணும் என்று சொல்லிட்டு, பின்னிணைப்பு 11 அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 11 உள்ள மாதிரி படிவத்துக்கு அமைவாக கடிதம் ஒன்று வழங்கப்பட வேண்டும். அத்தோடு அந்த உத்தியோகத்தரின் அடுத்த வேதனை ஏற்றத்துக்கு தேவைப்படும் தொடர்புடைய படிவத்தோடு அந்த கடிதத்தின் ஒளிப்பட பிரதி உரிய அதிகாரியினால் இணைக்கப்பட வேண்டும். வேதனை ஏற்றம் கொடுக்கிறேன் என்றால் அவர் இவி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்க வேணும். ஆகவே அதனோடு இணைக்க வேண்டும். இப்போ இங்கே வினைத்திறமகான் தடை பரீட்சை சித்தி அடைந்த உத்தியோகத்தருக்கு அந்த சான்றிதழ் வழங்குவத நடைமுறை 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 1, பின்னிணைப்பு 11 உள்ள மாதிரியின் பிரகாரம் கடிதம் ஒன்றை வழங்க வேண்டும். 2வது, அந்த உத்தியோகத்தரின் அடுத்த வேதனை ஏற்றத்துக்கு தேவைப்படும் இயைவுள்ள படிவத்தோடு, அதாவது சம்பந்தப்பட்ட படிவத்தோடு
அந்த கடிதத்தின் ஒளிப்பட பிரதி உரிய அதிகாரியால் இணைக்கப்பட வேண்டும். அடுத்தது பாருங்க, ஒரு உத்தியோகத்தர் வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைந்த திகதி எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு உத்தியோகத்தர் இபி எக்ஸாம் எப்போ பாஸ் பண்ணினார் என்கிறது எப்படி தீர்மானிக்கிறாங்க? முதலாவது பாருங்க, தேவைப்பாடு எல்லாம் அது மேலே சொல்லப்பட்டிருக்கு. நிரந்தர பதவி ஒன்றில் சேவையில் நிரந்தரமாக்கப்படுதல், பதவி உயர்த்தப்படுதல் அல்லது வினைத்திறன் கான் தடைதாண்ட பரீட்சையில் சித்தி அடைதல் போன்றவற்றுக்கு உத்தியோகத்தர் ஒருவர் ஏற்புடைய பரீட்சையில் சித்தியடைந்த தினமாக கருதப்பட வேண்டியது அவர் அந்த தேவைப்பாட்டை பூர்த்தி செய்யும் உரிய பரீட்சை நடைபெற்ற தினமே ஆகும். அந்த பரீட்சை நடைபெற்ற தினம். நமக்கு கீழே இருக்கிற வாசிக்காம அடுத்த ஆர்டிக்கலுக்கு போகிறேன் பாருங்க. அந்த திகதியும் எப்படி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால், உத்தியோகத்தர் ஒருவர் வினைத்திறன்கான் தடை பரீட்சையில் சித்தி அடைதல் நடைமுறைப்படுத்தப்படும் திகதி பரீட்சை ஆரம்பிக்கப்படும் திகதியாக இருக்க வேண்டும். 3 தினத்தில் பரீட்சை நடந்தேன்னா முதலாவது நாள் முதல் பேப்பர் என்ன திகதி நடந்தோ அந்த திகதி தான் அவர் இபி எக்ஸாம் பாஸ் பண்ண திகதி. அத்தேவைப்பாட்டை நிறைவு செய்யும் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் தேதியாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு காரணத்தால் உரிய தினத்தில் பரீட்சை நடத்தப்படாவிட்டால் பரீட்சை நடைபெறுவது தாமதமாவதற்கான காரணங்களை கருத்தில் கொண்டு பரீட்சையில் சித்தி அடைதல் செயல் வலுப்பெறும் தினம் ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். அதுதான் இப்போ நடக்கிறது. கூடுதல் பரீட்சை உரிய திகதியில் நடைபெறாவிட்டால் பரீட்சை நடத்தப்படாமைக்கான காரணம் கருத்தில் கொண்டு பரீட்சையில் சித்தி அடைந்தமை செயல் வலுப்பெறும் திகதி ஆணைக்குழுவால் தீர்மானிக்கப்படும். சரி, அப்போ 2 விஷயம் இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இந்த விலக்களிப்புகள். ஒரு உத்தியோகத்தர் வினைத்திறன்கான் தடைதாண்ட பரீட்சையை நிறைவு செய்வதற்கு தேவையான தகமையாக பட்ட பின்படிப்பு பட்டம் அல்லது டிப்ளோமா அல்லது அதற்கு சமமான தகமை வேண்டும் என்று சொல்லப்பட்டால் அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன திகதி சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் அந்த உத்தியோகத்தர் தன்னுடைய வினைத்திறமகான் தடை தேவைப்பாட்டை பூர்த்தி செய்த திகதியாக கருதப்பட வேண்டும். தன்னுடைய வினைத்திறமகான் தடை தேவைப்பாட்டை பூர்த்தி செய்த திகதியாக கருதப்பட வேண்டும். ஆனால் அந்த திகதி அவர் வேலைக்கு வர்றதுக்கு முந்தின ஒரு திகதியாக இருந்தால் அவரை அந்த வினைத்திறமகான் தடை தேவைப்பாட்டில் இருந்து விடுவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த 149வது ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வினைத்திறமகான் தடை பரீட்சையில் சித்தி அடைவதற்கு அந்த உரிய காலப்பகுதியில் சித்தி அடைவதற்கு தவறும் ஒரு உத்தியோகத்தர் தொடர்பில் நியமன அதிகாரி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை அந்த திகதியில இருந்து அவருடைய ஆண்டு வேதனை ஏற்றத்தை பிற்போட்டு அந்த உத்தியோகத்திற்கு அதை முறையாக அறிவிக்க வேண்டும். முதலாவது விடயம் சரிதானே. அந்த உத்தியோகத்திற்கு அந்த வேதனை ஏற்றத்தை நிப்பாட்டிட்டோம் என்கிற விஷயத்தை முறையாக கடிதம் மூலமாக அவருக்கு அறிவிக்க வேண்டும். 2வது சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு உத்தியோகத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களினால உத்தியோகத்தர் அந்த பரீட்சையில் சித்தி அடைவதற்கு தவறுவாராக இருந்தார். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் 1 தடவைக்கு 1 வருடம் என்கிற அடிப்படையில் ஆகக்கூடியது 3 தடவைகள் அவருக்கு கால நீடிப்பு வழங்கலாம். சரிதானே. ஆகக்கூடியது 3 வருடங்கள் அவருக்கு கால நீடிப்பு வழங்கலாம். ஆனால் உத்தியோகத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களினால நீடிப்பு வழங்கப்படுமாக இருந்தால் உத்தியோகத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களால் இந்த பரீட்சை கடந்து செல்லுமாக இருந்தால் அவருடைய பிற்போடப்பட்ட வேதனை ஏற்றத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு இடமளிக்க வேண்டும். அல்லது அதுக்கு பிறகு நீட்சியாக அந்த உரிய அவகாசம் எல்லாம் நிறைவு செய்து அதுக்கு பிறகு அவருக்குரிய சந்தர்ப்பங்கள் முடிஞ்சதுண்டா அதனால் அந்த காலப்பகுதியினால் வேதனை ஏற்றதும் அப்படியே பிற்போடப்படும்.
ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களினால பரீட்சை நடைபெறவில்லை என்றால் பரீட்சையில் சித்தி அடையும் போது அந்த நீடிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள்ளே சித்தி அடைந்தால் அவருக்கு வேதனையேற்றத்தை பெற்றுக்கொள்ள இடமளிக்க வேண்டும். அந்த நீடிக்கப்பட்ட காலப்பகுதியும் உத்தியோகத்தருடைய பதவி உயர்வு சேவை மூப்புக்கு தடையாக அமையாது. 153 ஆர்டிக்கலில் பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. திணைக்கள பரீட்சைகளோட விட விசேடமாக ஒன்றும் இல்லை, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவே இல்லை. ஆனால் திணைக்கள பரீட்சையை நான் தாபன விதிக்கோவையில் ஒரு பகுதி பார்க்குற போது உள்நாட்டு கடமை பிரயாணங்கள் என்கிற அத்தியாயம் பார்க்குற நேரத்தில் மிக அழகாக பார்க்க போகிறோம் என்கிறதால நான் இங்கே அந்த பகுதியை இந்த அளவில் விட்டுட்டு போகிறேன். சரிதானே? மற்ற இந்த சேவை மூப்புக்குள்ளேயும் சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் இருக்குது. முதலாவது இந்த சீனியாரிட்டி லிஸ்ட் என்ன, சேவை மூப்பு நிரலை தயாரிப்பது இற்றைப்படுத்துவது யாருடைய பொறுப்பு? அது அங்கே 4 விடவரைக்குள்ளே தான் ஆற்ற பொறுப்பு என்று சொல்லி எங்களுக்கு வர நியமன அதிகாரியினுடைய பொறுப்பாக இருக்கும். அதால் தான் சொல்கிறேன், ஒரு லைனில் இருந்தாலும் 2 லைனில் இருந்தாலும் 1.5 லைனில் இருந்தாலும் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் பெறுமதியானது படித்து கொண்டு போங்க. சரிதானே? சரி, 2வது பாருங்க, சில வேளை நியமன அதிகாரியாக அரசாங்க சேவை ஆணைக்குழு இருந்தால் இந்த வேலையை நிர்வாக அதிகாரி செய்யலாம். நியமன அதிகாரிக்கும் நிர்வாக அதிகாரிக்கும் வேறுபாடு உண்டு. உதாரணத்துக்கு இலங்கை நிர்வாக சேவைக்குரிய நியமன அதிகாரி பொது சேவை ஆணைக்குழு, ஆனால் நிர்வாக அதிகாரி பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். இப்படி சில இடங்களில் இருக்குது. அப்போ சேவை மூப்பு நிரலை தயாரிக்கிறது, அதை இட்டப்படுத்துவது யார்? நியமன அதிகாரி. 2வது, நியமன அதிகாரியாக அரசாங்க சேவை ஆணைக்குழு காணப்படும் போது அதே பணியை நிர்வாக அதிகாரி செய்வார். 3வது பாருங்க, சேவை மூப்பு பட்டியல் அப்டேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண வேண்டியது, இற்றைப்படுத்தப்பட்ட சேவை மூப்பு நிரலை பகிரங்கப்படுத்த வேண்டியது ஜனவரி 1, ஜூலை 1. சரிதானே? சேவை மூப்பை தீர்மானிப்பது தொடர்பான நிபந்தனைகள், சேவை மூப்பை தீர்மானிக்க தொடர்பான நிபந்தனைகள் ஒரு கட்டுரையாக உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள். அங்காங்கு இதுக்குள்ள தொடர்ச்சியாக ஒவ்வொரு புள்ளிக்கோ 2 புள்ளிக்கோ அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முறை DOEB எக்ஸாமில் போயிட்டு பென்ஷனை கேட்டிருக்காங்க, ஓய்வு பெறுகை தொடர்பான ஏற்பாடு. அப்படி அந்த பரீட்சைக்கே மறைந்திருக்கக்கூடிய பகுதிகளை கேட்குற போது நீங்கள் இன்னும் ஒளிச்சொழிச்சிருக்கிற பகுதிகளை தேடி பிடிச்சி படிக்கவும். சேவை மூப்பை தீர்மானிக்கிறது முதலாவது விடயம் உங்களுக்கு தெரியும். ஒரு பதவியில் அல்லது ஒரு சேவையில் உத்தியோகத்தர்களுடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்படுகிற முதலாவது இடம் அவர்கள் நியமிக்கப்பட்ட திகதி. அவர்கள் நியமிக்கப்பட்ட திகதி என்று சொல்லலாம். அந்த உத்தியோகத்தர்கள் அதாவது கடமைகளை பொறுப்பேற்ற திகதியின் அடிப்படையில் சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும். முதலாவது நியமிக்கப்பட்ட திகதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது. நியமிக்கப்பட்ட திகதியில் அவர்கள் எவ்வாறு கடமையை பொறுப்பேற்றால் பிந்திடும். இப்போ நாங்கள் முதல்ல சேவை மூப்பு அல்லது செயல் வலுப்பெறுதல், நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி, நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதி அல்லது அவர்கள் கடமையை பொறுப்பேற்ற திகதி, 2இல் எது பிந்தியதாக நிகழ்கிறதோ அது செயல் வலுப்பெறும் திகதி என்று பார்க்கிறாங்க. இப்போ இந்த செயல் வலுப்பெறும் திகதி அடிப்படையாக கொண்டு ஒன்று தீர்மானிக்கப்படுது. 2வது, ஒரே திகதியில் எல்லோரும் பொறுப்பேற்றிருக்கும் போது, ஒரே திகதியில் எல்லோரும் பொறுப்பேற்றிருக்கும் போது அவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒரு எழுத்து பரீட்சை, நேர்முக பரீட்சை, செய்முறை பரீட்சை அல்லது இந்த இவற்றில் இணைப்பு 2, 1 ஏதாவது நடந்திருக்கு. அந்த புள்ளிகள் அவர்கள் பெற்ற திரண்ட மொத்த புள்ளிகளின் அடிப்படையில் அவர்களுடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும். ஒரே அளவான புள்ளிகளை பெற்றவர்களுக்கு ஒரே அளவான சேவை மூப்புடையதாக இருக்கும். இப்போது இதுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை நாங்கள் சொல்லிடலாம், அது இப்படி கேட்கலாம் இப்படி கேட்கலாம்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், அந்த நேரத்தில் வருகிற போது அதை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் 161 ஒரு கேள்வி இருக்குது, 2 புள்ளிகளுக்கான அல்லது 4 புள்ளிகளுக்கான, பெரும்பாலும் 2 புள்ளிகளுக்கான கேள்வி. 2 விடயத்தை கேட்குறேன். உத்தியோகத்தர் ஒருவருடைய சேவை மூப்பு மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பங்கள். உத்தியோகத்தர் ஒருவருடைய சேவை மூப்பு மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3 சந்தர்ப்பம் சொல்லியிருக்காங்க. உரிய திகதியில் வினைத்திறன்கான் தடைதாண்டல் பரீட்சையில் சித்தி எய்த தவறும் போது. இங்கே என்ன நடக்கும்? அதுக்கு மேலதிகமாக எடுத்த காலத்தினால அவருடைய சேவை மூப்பு பாதிப்படையும். 2வது,
பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் 8ஆம் அத்தியாயம் 125ஆம் பிரிவின் பிரகாரம் அவருடைய தகுதிகான் காலப்பகுதி நீடிக்கப்படும் போது, தகுதிகான் காலப்பகுதி 125ஆம் பிரிவின் பிரகாரம் நீடிக்கப்படுதல் என்பது அவருக்கு உரிய அவகாசம் முடிவடைந்த பின், அவருடைய தகுதிகான் காலத்தில் தகமைகளை பூர்த்தி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைந்து மேலதிகமாக நீடிக்கப்பட்டால் அவ்வாறு நீடிக்கப்பட்ட காலப்பகுதி. 3வது, ஒழுக்காற்று தண்டனையாக அவருடைய சேவை மூப்பு குறைக்கப்பட வேண்டும் என கட்டளையிடப்படும் போது. உண்மையிலே இங்கே சேவை மூப்பு மாற்றப்படும் என்பது சேவை மூப்பு குறைக்கப்படுகிற சந்தர்ப்பத்தை தான் சொல்லியிருக்காங்க. உரிய அதிகதியில். ஆனால் கேள்வி இப்படியே தான் கேட்பாங்க. ஒரு தரத்தில் அல்லது ஒரு வகுப்பில் உள்ள உத்தியோகத்தின் சேவை மூப்பு மாற்றமடையும் சந்தர்ப்பங்கள் 2. திரும்பவும் சொல்லுகிறேன், கவனமாக திரும்ப திரும்ப படிச்சுக்கொள்ளுங்க. அடுத்த விடயம் பாருங்க, அதுக்குள்ள ஒரு கட்டுரை வினா இருக்குது. 6 பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு ஒரு கட்டுரை வினா அழகா உங்கள்கிட்ட கேட்கலாம். கேட்கக்கூடாது இதுக்குள்ளே ஏண்டி இல்லை, வால்யூம் 2ல் தான் கட்டாயம் கட்டுரை வினா வர வேணும் என்று சொல்லி இல்லை, இதுக்குள்ளே வரலாம். ஒரு உத்தியோகத்தை முன்னர் வகித்த பதவிக்கு அனுப்பப்படும் போது அவர் அந்த பதவியில் அல்லது தரத்தில் அவருடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்படுகின்ற நியதிகள் எவை என்று சொல்லி கேட்கலாம். ஒரு உத்தியோகத்தர் ஒரு புதிய பதவிக்கு வருகிறார். ஏதோ காரணத்தால், நாங்கள் 6 காரணங்கள் சொல்ல போகிறோம், 6 காரணத்திலையும் எப்படி அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்கிறத பார்த்து 6 சந்தர்ப்பத்தையும் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். முதல் 6 சந்தர்ப்பத்தையும் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. 2வது, இதில் இருக்கிற மாதிரி எழுதுங்க. சரியா? எவரேனும் ஒரு உத்தியோகத்தர் முன்னர் வகித்த பதவிக்கு அனுப்பப்படும் போது அந்த பதவியில், எந்த பதவியில், முன்னர் வகித்த பதவியில் அல்லது தரத்தில் அவரது சேவை மூப்பு எவ்வாறான நியதிகளுக்கு அமைவாக தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒரு உபநிலை உத்தியோகத்தர் தரத்தில், நான் ஒரு சேவையை குறிப்பிட்டு சொல்ல இல்லை, ஒரு உபநிலை உத்தியோகத்தர் தரத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு நாளாவிய சேவை பரீட்சையில் சித்தியடைந்து வந்துட்டேன். ஏதோ ஒரு காரணத்தால் அவர் திருப்பி அந்த உபநிலை உத்தியோகத்தர் பதவிக்கு திருப்பி அனுப்பப்படுது. அப்படி அனுப்பப்படுகிற போது சேவை மூப்பு எப்படி தீர்மானிக்கப்படுது என்று பாருங்க. முதலாவது சந்தர்ப்பம் என்ன? ஒழுக்காற்று காரணங்களுக்காக அனுப்பப்படுது. சரிதானே? ஒழுக்காற்று காரணங்களுக்காக. மிச்ச விஷயம் நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. ஒருவருடைய சேவை மூப்பு அல்லது வரிசை பதவி குறைக்கப்பட்டு முன்னர் வகித்த குறைந்த தரத்துக்கு அல்லது பதவிக்கு மீள அனுப்பப்படும் போது, உங்களுக்கு தெரியும், நியமனம்ன்றது 2ல் இருந்து 1க்கு வந்தாலும் நியமனம் தான். சரிதானே? சேவை தரத்தில் ஏற்படுகிற மாற்றம் நியமனம். அப்போ 1க்கு வந்ததுக்கு பிறகு திருப்பி 2க்கு அனுப்பப்பட்டாலும் முன்னைய பதவிக்கு திருப்பி அனுப்பினதாகத்தான் கருதப்படும். சரி, அப்போ ஒழுக்காற்று காரணங்களுக்காக அனுப்பப்படும் போது ஒழுக்காற்று அதிகாரியின் கட்டளையினால் தீர்மானிக்கப்படுகிறது. இப்படித்தான் நீங்கள் சமரி எடுத்து வைக்கணும். பிறகு எழுதுகிற போது இதில் இருக்கிற மாதிரி எழுதலாம். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், படிக்கிற மெதட் அடிக்கடி சொல்லித்தாருங்க. நீங்கள் ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, முன்னர் வைத்த பதவிக்கு திருப்பி அனுப்பப்படும் போது சேவை மூப்பு தீர்மானித்தல் 1 ஒழுக்காற்று காரணம். சரி, முதல் 6 சந்தர்ப்பத்தையும் ஞாபகப்படுத்திக்கணும். 6 சந்தர்ப்பத்திலையும் 6 விடயத்தையும் சொல்லக்கூடிய முதல் 6 2 குறித்து வைங்க. 6ஐயும் சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க. வர இல்லையா? முதல் சமரி ஒழுக்காற்று காரணங்கள், அது ஒழுக்காற்று கட்டளைக்கு அமைவாக தீர்மானிக்கப்படும். 2வது, பதவி ஒழிப்பு காரணமாக அல்லது மிகை காரணமாக. சில வேளைகளில் இது நடக்கிறது. நான் அதை பற்றி உதாரணங்கள் சொல்ல. இலங்கையில் பல்கலைக்கழகங்களில் ஒரு காலத்தில் நடந்தது. இந்த மார்ஷல் என்ற ஒரு பதவி இருந்தது, அதை அவர்கள் நீக்கினார்கள். அந்த பதவியை ஒழித்தார். சரிதானே? அப்போ ஒழித்த போது அது பிறகு வழக்கெல்லாம் போட்டு சில சம்பவங்கள் நடந்தது. நான் காலவெறியம் கருதி அதை விவரிக்கிறேன். அப்படி சில பதவிகள் ஒழிக்கப்பட்டு திருப்பி அவர்கள் அனுப்பப்படுகிற போது ஒரு உத்தியோகத்தர் நியமன அதிகாரியினுடைய சம்மதத்தோடு, பழைய நியமன அதிகாரியினுடைய சம்மதத்தோடு முன்னர் வகித்த பதவிக்கு தரத்துக்கு அவர் திருப்ப அனுப்பப்படுகிறார். சரிதானே? பதவி ஒழிப்பு காரணமாக. அப்போது அவருடைய சேவை காலம், அதாவது அவருடைய சேவை மூப்பு அல்லது அந்த பதவியில் அவருடைய திரண்ட சேவை காலத்தை அடிப்படையாக கொண்டு ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தோடு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் இங்கே வந்துட்டு திருப்பி போனால் அவற்றை பட்சிலே அவர் ஜூனியராக இருப்பார். அதான் அங்கே வித்தியாசம். அவருடைய
காலப்பகுதி அவற்றை பட்சில் அவர் ஜூனியர், அதுக்கு அடுத்த ஆட்களுக்கு மேலே அவர் மேலே இருப்பார். சரிதானே? அவர் அந்த பதவியிலே அல்லது தரத்தில் அவற்றை சேவை காலத்துக்கு சமமான அல்லது கூடுதலான சேவை காலத்தை கொண்ட அனைத்து உத்தியோகத்தர்களை விடவும் கனிஷ்ட நிலையில் இருப்பார். அதுக்குள்ள இவர் இவி எக்ஸாம் பாஸ் பண்ணாம வந்துட்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்குள்ள அவர் இவி எக்ஸாம் பாஸ் பண்ணல, அவருக்கு கீழே இருந்தார்கள் இவி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம். இப்போது அவர் அதுக்கு கீழே தான் இருப்பார். இவி எக்ஸாமில் பாஸ் பண்ணி பதவி உயர்வு வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவருடைய சேவை மூப்புக்கு மேலே அவருடைய சேவை மூப்பு வழங்கப்பட மாட்டார். அப்போ 2 பாயிண்ட்ஸ் இதுக்கு இருக்கு. இது வாசிக்கிற போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாருங்க, பதவி ஒழிப்பு காரணமாக இதேன்னு அப்படி செய்கிறீங்க, அவர் ஆசைப்பட்டு தானே இங்கே வந்தவர். பதவி ஒழிப்பு காரணமாக அல்லது மிகை காரணமாக ஒரு உத்தியோகத்தர் நியமன அதிகாரியினுடைய அங்கீகாரத்தோடு முன்னர் வகித்த பதவிக்கு அனுப்பப்பட்டால் அதில் 2 விடயம் தீர்மானிக்க போகிறோம். அது ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தோடு தீர்மானிக்கப்பட வேண்டும். அது எப்படி தீர்மானிக்கப்படும்? அந்த பதவியில அவருடைய சேவை காலத்துக்கு சமமான அல்லது கூடுதலான சேவை காலத்தை கொண்ட அனைத்து உத்தியோகத்தர்களை விடவும் கனிஷ்ட நிலையில் இருப்பார். வினைத்திறமகான் தலைதாண்டல் பரீட்சையில் சித்தி பெற்றிருக்காவிட்டால் அந்த பரீட்சையில் சித்தி பெற்று பதவி உயர்வு வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவரின் சேவை மூப்புக்கு மேல் இவருடைய சேவை மூப்பு வழங்கப்பட மாட்டார். இது கொஞ்சம் சிக்கலானது. இப்போ உங்களுக்கு விளங்கி நினைத்து அவர் போறார், அவரோட சேவைக்கு வந்தார்கள் அல்லது அவருக்கு முதல் வந்தார்கள், அவர்களை விட இவர் ஜூனியராக இருப்பார். இவர் இவி எக்ஸாம் பாஸ் பண்ணாட்டி யாராவது அதே இவி எக்ஸாமை பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் போயிருப்பினோம்டா அவைக்கு மேலே இவரை போடலாம். அப்போ இவருக்கு ஜூனியராக இருந்தால் இவி பாஸ் பண்ணிட்டோம்டா இவர் அதுக்கு கீழே தான் இருப்பார். இதில் இருக்கிற மாதிரி எழுதுறதுக்கு முயற்சி செய்யுது. சரிதானே? 3வது, ஒருத்தர் தானே ரிக்வெஸ்ட் பண்ணி வாரேன். ஒருவர் தானே அவருடைய சொந்த வேண்டுகோளின் பேரில் பழைய நியமன அதிகாரி தொடர்புடைய நியமன அதிகாரிட்டு அங்கீகாரம் பெற்று நான் பழைய இடத்துக்கு வரப்போகிறேன் என்று சொல்லி போகிறேன். அது ஒரு புதிய நியமிப்பாக கருதப்பட்டு அவருடைய அந்த நியமனம் ஒரு புதிய நியமனமாக கருதப்பட்டு திரும்ப அனுப்பப்பட்ட திகதி அவருடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்பட வேண்டும். அதில் கருத்து என்னென்றால், இப்போ கிளாஸ் 1 இருந்து ஒருத்தர் போனாருண்டா, நான் இப்படி வச்சுக்கொள்ளுமே எம்எஸ்ஓ கிளாஸ் 1 இருந்து போகிறேன், திருப்பி அவரை கொண்டு எம்எஸ்ஓ கிளாஸ் 3 வைக்கிறீங்க, எம்எஸ்ஓ 1 இனிஷியலில் வைக்கணும். ஆனால் அப்படி இனிஷியலில் வைக்கிறது பொருத்தமானது அல்ல என கருதப்பட்டால் அதில் அவருக்கு அப்படி வைக்கிறது ஆரம்ப சம்பளத்தில் வைக்கிறது பொருத்தமானது அல்ல என்று சொல்லி சொன்னால் அது தாபன பணிப்பாளர் நாயகத்தினுடைய அங்கீகாரத்தோடு அவர் வைக்கப்பட வேண்டிய படிநிலை தீர்மானிக்கப்படும். அவர் இந்த வேலையை விட்டு போன நேரத்தில் அந்த பதவியில் சேவை செய்த காலம், அதே போல் இப்போ அவருக்கு ஆரம்பத்தில் வச்சால் அவர் முந்தின சம்பள படிநிலைக்கு வாரதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், இந்த 2ல் எது குறைவாக இருக்கோ அதை வச்சு தீர்மானிக்கப்படும் என்று நாங்கள் எளிமையாக அதை படித்துக்கொள்வோம். இவ்வளவும் சொல்லக்கூடிய மாதிரி சொந்த வேண்டுகோளின் பேரில் ஏற்புடைய நியமன அதிகாரியின் அங்கீகாரத்தோடு அவர் முன்னைய பதவிக்கு வந்தால் அது புதிய நியமிப்பாக கருதி அவருடைய ஆரம்ப சம்பளத்தில் வைக்கப்பட வேண்டும். அது பொருத்தமற்றது என்று கருதப்படுகிற போது தாபன பணிப்பாளர் அதிபதியின் அங்கீகாரத்தோடு அவர் பொருத்தமான ஒரு படிநிலையில் வைக்கப்படுவார். 4வது, இப்போ 3ம் பார்த்துட்டு என்ன பார்த்து நாங்கள் 1வது ஒழுக்காற்று காரணம், 2வது பதவி ஒழிப்பு அல்லது மிகையானமை காரணமாக, 3வது அவருடைய சொந்த வேண்டுகோளின் பேரில், 4வது அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு. நாங்கள் பின்னுக்கு பார்க்க போகிறோம் 12ஆம் அத்தியாயத்தில் விடுவித்தலை பற்றி. அரசாங்க சேவைக்கு வெளியில் இருக்கிற பதவிக்கு நோபே லீவில் போகிறார், தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டார். அவர் இவி எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிட்டார். சரிதானே? அது சம்பள இல்லாத லீவ், நோபே சம்பளம் இல்லாத லீவாக இருந்தாலும்
அரசாங்க கொள்கைக்கு அமைவாக அது ஓய்வூதிய கணிப்பீட்டுக்கு உள்ளடங்கும் என்று சொன்னால் அவருடைய சேவை மூப்பு பாதிக்கப்படாது. இப்போ 5 வருஷம் நோப்பே முதல் போனாக்களுக்கு பாதிக்கப்படாது, இப்போ போராக்களுக்கு பாதிக்கப்படும் என்று இருக்குதானே. அப்போ அரசாங்க கொள்கைகளுக்கு அமைவாக அது ஓய்வூதிய நோக்கங்களுக்கு கணிப்பீட்டில் எடுக்கப்படும் என்று சொன்னால் அவர் வெளியில் இருக்கிற பதவி ஒன்றுக்கு சம்பளமற்ற அடிப்படையில் விடுவிக்கப்பட்டு திருப்பி வருகிற போது அவருடைய சேவை மூப்பு பாதிக்கப்பட மாட்டாது. 5வது, அரசாங்க கொள்கைக்கு அமைவாக அல்லாமல் உத்தியோகத்தர் தன்னுடைய தேவைக்காக கேட்டிருந்தார் அல்லது அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார், அது ஓய்வூதிய பிரமாண குறைவு 10(1) பிரிவின் நோக்கங்களுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த கருத்து என்னென்னா, அரசாங்கம் தனக்கு ஒரு தேவை என்று சொல்லியோ அல்லது இந்த அரசாங்கத்தினால ஓய்வூதியம் கணிப்பீட்டுக்கு எடுக்கப்படும் என்று சொல்லி வழங்கப்படுகிற அந்த விசேட சந்தர்ப்பத்திலேயோ அவருடைய சேவை மூப்பு பாதிக்கப்படாது. ஆனால் ஒரு உத்தியோகத்தர் அந்த சந்தர்ப்பம் அல்லாமல் சம்பளமற்ற லீவு வழங்கப்பட்டால் 10(1) பிரிவின் நோக்கங்களுக்காக என்று வச்சுக்கொள்ளுங்களேன், அது அவர் தானே கேட்டு போகிறேன். அப்படி போகிற போது அவர் விடுவிக்கப்பட்டிருந்த காலப்பகுதி சேவை மூப்பிலிருந்து நீக்கப்படும். அவர் விடுவிக்கப்பட்ட திகதியில் இருந்து திரும்ப வருகிற வரையிலான அந்த காலப்பகுதியை அவர் சேவையாற்றிய மொத்த காலத்திலேருந்து கழித்து ஏனைய உத்தியோகத்தர்களை விட அந்த காலப்பகுதியினாலே அவருடைய சேவை மீட்பு பாதிக்கப்படும். ஒரு ஆள் புது பதவிக்கு போகிறார், அரசாங்க சேவையிலிருந்து இன்னொரு அரசாங்க சேவை போகிறார். இதில் 4வதும் 5வதும் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு போயிட்டு வார், இது அரசாங்க பதவிக்கே போகிறார், சரிதானே. அங்கே போயிட்டு அவருடைய தகுதி காண்காலம் அல்லது 1 வருட பதவிக்கடமை காலம், 1 வருட தகுதி காண்காலம், சில வேளைக்கு அது பொருத்தமில்லாத பதவியாக இருந்தால் முன்னைய சேவைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா 3 வருட தகுதி காண்காலம். அப்போ அங்கே அவர் வைக்கப்பட்டு, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கிற ஒருவர் வெளிநாட்டு சேவைக்கு போகும். வெளிநாட்டு சேவைக்கு போயிட்டு அங்கே உரிய காலப்பகுதிக்குள்ள அங்கே சேவையில் தன்னை உறுதிப்படுத்துவதற்குரிய தகமைகளை அவர் பூர்த்தி செய்ய இல்லை. ஒழுக்காற்ற காரணம் தவிர வேறு காரணங்கள். முதலாவது ஒழுக்காற்ற காரணம் கலைத்திட்டம், அப்போ அதை இங்கே கொண்டு வரக்கூடாது, அது ஒழுக்காற்று கட்டளையால் தீர்மானிக்கப்படும். ஒழுக்காற்ற காரணம் தவிர வேறு காரணங்களால் அவர் அந்த பதவியில் தன்னால் உறுதிப்படுத்தி கொள்ள முடியாத போது முன்னைய பதவிக்கு நியமன அதிகாரி அனுப்பணும். அவரை வீட்டே அனுப்புறீங்க, சர்வீஸ் டெர்மினேட் பண்ணுறீங்க, சரிதானே. அவரை முன்னைய சேவைக்கு அனுப்ப வேண்டும். இப்போ முறையாக அவர் முன்னைய சேவைக்கு அனுப்பும்போது அவர் புதிய சேவையில், இப்போது விட்டுட்டு வந்த சேவை இருக்குதானே, புதிய சேவையில் சேவையாற்றிய காலம் முன்னைய சேவையில் சேவையாற்றிய காலப்பகுதியாக கருதப்படும். ஏன்னா அவர் பழைய சேவைக்கு அவர் பொருத்தமானால் அங்கே அவர் சரியாக தானே இருந்தது, இதுக்கு தான் அவர் பொருத்தமில்லை. ஆகவே அவர் முன்னைய சேவையில் பணியாற்றியதாக கருதப்பட வேண்டும். இப்போ இந்த 6 விடயங்களையும் எழுதக்கூடிய மாதிரியாக நீங்கள் ஒரு கட்டுரை வினாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் வரும் என்று சொல்வதில்லை, வரலாம். நான் திரும்ப அந்த பகுதியை உங்களுக்கு விளங்கப்படுத்து. அடுத்த, ஒரு உத்தியோகத்தை விடுவிக்கப்பட்டால், நிரந்தரமாக விடுவிக்கப்பட்டால் அவருக்கு மீள வருவதற்கான உரிமை இல்லை என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 1 வருட காலப்பகுதிக்குள்ள அவர் திரும்ப அந்த பதவிக்கு வருவதற்காக வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கும் போது எந்த விடயங்களின் மீது மாத்திரம் கவனம் செலுத்தி ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும். விடுவிக்கப்பட்ட தினத்திலிருந்து 1 வருட காலப்பகுதிக்குள்ள ஒரு உத்தியோகத்தர் தான் முன்னர் வகித்த பதவிக்கு அல்லது சேவைக்கு மீள வருவதற்காக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கும் போது எவ்வாறான விடயங்களின் மீது ஆணைக்குழு கவனம் செலுத்தும். 2 விடயங்களை தான் உங்களை எழுத சொல்லி கேட்பாங்க. 3 விஷயம் இருக்கு. ஒன்று, தன்னை பற்றிய சுகாதார காரணங்கள், 2வது சட்ட காரணங்கள், 3வது அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் கொள்கை சார் தீர்மானங்கள். அந்த சொல்லுகிற விஷயங்களை கொஞ்சம் குறித்து வச்சுக்கொள்ளுங்கோ, சரிதானே. இந்த பகுதிகளை அதுக்காக முழுக்க படியுங்கன்னு தான் சொல்லுகிறேன். இப்போ இந்த பகுதிகள் தொடர்பாக 1, விடுவிக்கப்பட்டதிலிருந்து 1 வருட கால பகுதிக்குள்ளே வரப்போகிறேன் என்கிற உத்தியோகத்திற்கு இதை கேட்கலாம்.
அவ்வாறு சேர்க்கப்பட்டால் அதை சொல்லுகிறது இந்த ஒழுங்கு விதிகளில் குறிப்பிடப்பட்ட மற்ற ஏற்பாடுகள், அதாவது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் உடைய ஏற்பாடுகளை கருத்தில் கொள்ளாமல் மீள ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான ஒரு நியமனமாக கருதப்பட வேண்டும். ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான நியமனம்ங்கிறது சில இடங்களில் நாங்கள் பார்த்திருப்போம். அவருடைய நியமன தேதியை முற்திகதி இடுதல், இந்த மாதிரியான இடங்களில் அது சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவான நியமனமாக இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நியமனங்கள் அவ்வாறு கருதப்பட மாட்டார். சரி, அடுத்த பாருங்க, மீள சேவைக்கு அமர்த்தப்படுதல். மீள சேவைக்கு அமர்த்தப்படுதல்ன்றது அவர் அரசாங்க சேவையை விட்டு நீங்கியவர். சரிதானே? அரசாங்க சேவையை விட்டு நீங்கிய ஒருவர் மீள சேவைக்கு அமர்த்தப்படுகிற போது சேவை மூப்பு தீர்மானிக்கிறது. 164 வேறு, 162 வேறு. 162 முன்னர் வகித்த பதவிக்கு திருப்பி அனுப்பப்படுகிற போது, 164 அரசாங்க சேவையிலிருந்து நீக்கப்பட்டு மீள நியமனம் செய்யப்படுகிற போது. இப்போ ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை விளங்கி கொண்டு கேள்விக்கு விட எழுதணும். இதை கேட்க அதை எழுதி போடக்கூடாது. முன்னைய சேவைக்கு திருப்பி அனுப்புறதுல 6 ஏற்பாடு இருக்கு. இது மீள சேவைக்கு அமர்த்தப்படுகிற போது ஓய்வு பெற்ற அதே பதவியில் அமர்த்தப்பட்டார். ஓய்வு பெற்ற அதே பதவியிலே அவர் மீள அமர்த்தப்பட்டார். அது மீள அமர்த்தப்படுகிறது 2-3 சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் பார்ப்போம். சரிதானே? மீள அமர்த்தப்படுகிறது, ஓய்வு பெற்றவரை மீள அமர்த்துகிறது. சிலது சுகாதார காரணங்களுக்காக, அதாவது சுகையின காரணங்களுக்காக ஓய்வு பெற்றவர் மீள சேவைக்கு அமர்த்தப்படலாம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள். ஓய்வு பெற்றவர் அதே சேவைக்கு, அதே பதவியில், அதே தரத்தில் மீள சேவைக்கு அமர்த்தப்பட்டால் அவர் ஓய்வு பெற்ற திகதி வரையிலும் அவர் எவ்வளவு காலத்தை கொண்டிருந்தாரோ அந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். ஓய்வு பெற்ற திகதி வரை அந்த பதவியில் சேவையாற்றிய காலத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, அவர் அது தவிர வேறொரு பதவிக்கு சேவைக்கு அமர்த்தப்பட்டால் அல்லது வேறொரு தரத்தில் அமர்த்தப்பட்டால் அவர் திரும்ப சேவைக்கு அமர்த்தப்பட்ட திகதிக்கு அமைவாக தீர்மானிக்க வேண்டும். அது வேறொரு பதவி தானே. அப்போ அதில் அவருடைய சீனியாரிட்டி பழைய பதவியை வச்சு கொண்டு தீர்மானிக்கப்பட மாட்டார். மூன்றாவது, அவர் பதவியை விட்டு நீங்கினார், ராஜினாமா பண்ணினார், அல்லது பதவியை வெறிதாக்கினார். சரிதானே? அல்லது பதவி முடிவுறுத்தப்பட்டது, அவருடைய நடத்தை வேலை திருப்திகரமற்றதாக இருந்தது என்பதால் முந்தைய சேவை முடிவுறுத்தப்பட்டால் அவர் மீள சேவைக்கு அமர்த்தும் போது அவருடைய முன்னைய சேவை கருத்தில் கொள்ளப்படாது. பதவியை விட்டு நீங்கியமை, பதவியை வரிதாக்கியமை அல்லது வேலை நடத்தை திருப்திகரமாக இருந்ததால் சேவை முடிவுறுத்தப்பட்டமை காரணங்களால் அந்த அப்படி அரசாங்க வேலை இழந்த ஒரு உத்தியோகத்தர் திரும்ப சேவைக்கு அமர்த்தப்பட்டால் பழைய சேவையை கணக்கில் எடுத்து சேவை மூப்பு உரிமை கோருவதற்கு உரிமை உடையவராக மாட்டார். அது அப்படி நீளமாக சொல்லியிருக்கு. சுருக்கமாக சொன்னால் அவர் திரும்ப வேலைக்கு அமர்த்தப்பட்ட திகதியில் இருந்து தான் தீர்மானிக்கப்படும். மீள சேவைக்கு அமர்த்தப்படும் போது சேவை மூப்பு தீர்மானிக்கப்படுகிற 2 சந்தர்ப்பங்கள் எழுதக்கூடியதாக இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சிருங்க. ஒன்று, ஓய்வு பெற்றவர் அதே தரத்தில் அதே பதவியில் அதே சேவையில் அமர்த்தப்பட்டால் அவர் வேலை செய்த காலம் முன்னர் சேவையாற்றிய காலத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். 2வது, ஓய்வு பெற்றவர் அந்த சேவை அந்த தரம் அந்த பதவி தவிர வேறு பதவிக்கு அமர்த்தப்பட்டால் அவர் திரும்ப சேவைக்கு அமர்த்தப்பட்ட திகதியினால் தீர்மானிக்கப்படும். அதே போல 3வது, பதவியை விட்டு நீங்கினார், பதவியை வெறிதாக்கினார் அல்லது அவருடைய சேவை முடிவுறுத்தப்பட்டது, வேலை நடத்தை திருப்திகரமற்றதாக இருந்ததன் காரணமாக சேவை முடிவுறுத்தப்பட்டால் அவர் மீள சேவைக்கு அமர்த்தப்பட்ட திகதியில் இருந்துதான் அது தீர்மானிக்கப்பட வேண்டும். நான் இதை 1-2 தடவை வியாக்கியானப்படுத்தி சொல்ல இல்லை, நீங்கள் படித்து கொள்ளுங்க என்கிற அடிப்படையில். சரியா? இந்த விடுவித்தல் எங்கே போனாலும் சரி, சில வேளை ஒரு தடவை வந்திருந்தது இலங்கை நிர்வாக சேவைக்கு. இதில் தொடர்ச்சியாக 10 புள்ளிகளுக்கு வந்திருந்தது. இந்த பின்னிணைப்புகள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருகிறேன். இப்போ 1லிருந்து 11 வரைக்கும் பின்னிணைப்பு பார்த்தாச்சு. அந்த பின்னிணைப்புகளை கொஞ்சம் நீங்கள் பின்னுக்கு வாசிச்சும் கொள்ள வேண்டும். என்னென்னா கேட்குறாங்க, ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றில் அடங்குகிற 8 உறுப்புகளை குறிப்பிட்டு விளங்கப்படுத்துங்கோ என்று கேட்குறாங்க.
சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ளடங்குகிற விடயங்கள் என்று நாங்கள் மேலோட்டமாக சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அந்த ஃபார்மேட்டில் தான், முதலாவது பின்னிணைப்பில் தான் ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ளடங்குற விடயங்களை சொல்லி அதில் விலாவாரியாக விவரித்து கிடக்குது. அப்போ அதற்கு வாசித்தால்தான் உங்களால் 8 விஷயங்களை விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி, நாங்கள் சில வேளையில் கஷ்டமான கேள்விக்கெல்லாம் இப்படி எழுதி போடுவோம். சுகமாக கேட்டானண்டா தடக்கப்பட்டு வருவோம், ஐயோ எல்லாம் மண்ணா போச்சு என்று சொல்லி. இப்போ சில விஷயத்துக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன், எலி அடிக்கிறதுக்கு AK-47 கொண்டு போகக்கூடாது, தும்புத்தறி விளக்கு மாதிரிதான். சில வேளையில் பரீட்சையில் அப்படியும் கேள்வி வாரது. நாங்கள் எப்பவும் சுகமாகவும் படிக்கணும், கஷ்டமாகவும் படிப்போம். இப்போ அதில் இருக்கிற பகுதியை பார்த்து கொண்டு போங்க. சேவை பிரமாண குறிப்பில் என்னென்ன முக்கியமான உறுப்புகள் இருக்குது, அது இந்த எலிமெண்ட்ஸ் என்ன, சரிதானே. ஆட்சேர்ப்பு திட்டத்தில் அதே விடயங்கள்லாம் இருக்கும், இருந்தாலும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் நியமன கடிதத்தின் முக்கியமான உறுப்புகள் என்ன, முக்கியமான உறுப்புகள்ன்றது இப்போ சேவை நிபந்தனைகள், அந்த தாகமை, அந்த என்ன சொல்லுகிறது, வினைத்திறமை அன்றாட பரீட்சை, அரச கர்ம மொழி, அப்படியாக அந்த தலைப்புகளுக்கு கீழே நாங்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் பார்ப்போம். ஆனால் இயலுமான வரைக்கும் உங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த தேடல், எல்லாரையும் விட நீங்கள் முன்னுக்கு ஓடணுமெண்டா மற்றாக்கள் செய்கிற ப்ராக்டிஸை விட நீங்கள் கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் விடுவித்தலுக்குள்ள வரேன், சரி தானே. இப்போ இங்கே இந்த விடுவித்தல் 2 ஆங்கிளில் நாங்கள் பார்க்க போகிறோம். 2 கோணங்களில் பார்க்க வேண்டியிருக்கும். ஒன்று, அரசாங்க சேவையில் இருந்து இன்னும் ஒரு அரசாங்க சேவைக்கு விடுவிக்கிறது. 2வது, அரசாங்க சேவையில இருந்து அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்கிறது. இப்படி ஒரு கோணத்தில் பார்க்கலாம். இன்னும் ஒரு கோணம் இருக்குது. ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய வேண்டுகோளின் பேரில் விடுவிக்கப்படுது. ஒரு உத்தியோகத்தர், நான் வெளியே போக போகிறேன்னு, என்ன விடுங்க, நான் வெளியே போயிட்டு அரசாங்க சேவைக்கு வெளியில் இருக்கிற ஒரு பதவிக்கு போக போகிறேன், தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ போக போகிறேன் என்று சொல்லி அவர் விடுவிப்பை கோருகிறார். 2வது வகை இருக்குது. அரசாங்கத்தின் தேவைக்காக விடுவிப்பு கோரப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய தேவைக்காக விடுவிப்பு கோரப்படுகிறது என்றால், இப்போ அதை பின்னுக்கு நாங்கள் பார்ப்போம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு பணியாற்றுவதற்காக, அல்லது ஜனாதிபதியின் ஆணைக்குழு, விசாரணை ஆணைக்குழு ஒன்றில் பணியாற்றுவதற்காக, அல்லது இன்னும் வேறு வேறு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அரசாங்கத்தின் தேவைக்காக உத்தியோகத்தர் கேட்கையில் அரசாங்கம் தான் அவரே எடுத்து அவரை கொண்டு போய் ஒரு புதிய சேவையில் நியமிக்கிறதுக்காக கேட்கிறார், அல்ல புதிய பதவியில் நியமிக்கிறது. அப்போ இந்த 2 பக்கமாக பார்க்கலாம். திரும்ப ஒரு கதை மேலோட்டமாக சொல்லிட்டு வருகிறேன். திருப்பி முதலாவது பார்வை நாங்கள் எப்படி பார்க்குறோம். ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய சொந்த வேண்டுகோளின் பேரில் அரசாங்க சேவையில் இருந்து இன்னொரு அரசாங்க சேவைக்கு, அல்லது அரசாங்க சேவையில இருந்து வெளியில இருக்கிற ஒரு பதவிக்கு தன்னை விடுவிக்க சொல்லி கேட்கிறேன். 2வது, அரசாங்கத்தின் தேவைக்காக அவர் விடுவிக்கப்படுகிறார். அப்போது அவர் கேட்க மாட்டார், யாருக்கு அவர் தேவைப்படுவாரோ அந்த நிறுவனத்தினுடைய அந்த அமைச்சுக்கு பொறுப்பான அவர்களுக்கு ஊடாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் கேட்டு அதை விடுவிப்பார். இது ஒரு வகை. அரசாங்க சேவையில இருந்து இன்னொரு அரசாங்க சேவைக்கு போறது ஒரு வகை, அரசாங்க சேவையில இருந்து வெளியில போறது ஒரு வகை. இது ஒரு செட்டா பார்க்கிறோம். 2வது, இந்த 2ஐயுமே சேர்த்து வச்சுக்கொண்டு உத்தியோகத்தர் தானா கேட்டு போகிறார் அல்லது அரசாங்கத்தின் தேவைக்காக போகிறார் என்று பார்க்கிற போது அது இன்னொரு வகை. இதுல அரசாங்க சேவையில இருந்து இன்னொரு அரசாங்க சேவைக்கு விடுவிப்பதற்கான நிபந்தனைகள், அது மறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்றும் பார்க்கலாம். அதே போல உத்தியோகத்தர் கேட்டு வெளியில போறதாக இருந்தால் பின்னிணைப்பு 12 பாவிக்கிறார். அரசாங்க சேவைக்காக அவர் அரசாங்கத்தினுடைய தேவைக்காக விடுவிக்கப்படுகிறார் என்றால் பின்னிணைப்பு 13 பாவிக்கிறார். அந்த பின்னிணைப்புகளையும் நாங்கள் பார்க்கிறோம். அதெல்லாம் கேள்வியாக, வெஸ்பாட் கேள்வியாக 4 விடையில கீறுறதுக்கு வரபோது இந்த பின்னிணைப்புகளில் கேள்விகள் வருது, காலங்காலமாக வந்திருக்கு, இப்போவும் வரலாம், சரிதானே. இப்போ பாருங்க, அரசாங்க சேவையில் ஒரு பதவியை வகிக்கிற உத்தியோகத்தர்
அரசாங்க சேவையில் இன்னொரு பதவியில் நியமனம் பெற விரும்பும் போது தான் வகிக்கின்ற பதவியிலிருந்து முறையாக தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அந்த விடுவிப்புக்கான கோரிக்கை கீழ்வரும் 3 சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் நிராகரிக்கப்படலாம், வேறு சந்தர்ப்பங்களில் நிராகரிக்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டது. கீழ்வரும் 3 சந்தர்ப்பங்களையும் கட்டாய நிராகரிக்க வேணுமென்றா இல்லை. ஆனால் இந்த 3 சந்தர்ப்பத்தை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலையும் நிராகரிக்கப்படுதல் ஆகாது என்பது அதனுடைய பொருள். இந்த 3 சந்தர்ப்பத்திலையும் நியமன அதிகாரி நிராகரிக்கலாம், கட்டாய நிராகரிக்க வேண்டும் என்பது இல்லை. சரிதானே? முதலாவது, அந்த உத்தியோகத்தர் அந்த பதவியில் அல்லது அந்த திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கு முறியொன்று இருக்கும் போது, முறி என்றது நாங்கள் ஆங்கிலத்தில் பொண்ட் சைன் பண்ணுற என்று சொல்லுவோம். சில பேருக்கு அது இருக்குது. தாதிய உத்தியோகத்தர்கள், கல்வியியல் கல்லூரி பயிற்சி மாணவர்கள், ஏன்னா ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள், அவர்களுக்கு அந்த மாதிரியாக இருக்குது. அவர்கள் அந்த திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கான ஒரு பிணைமுறி பொண்ட் சைன் பண்ணி இருப்பார். ரெண்டாவது, அவ்வாறு பொண்ட் இல்லை என்றாலும் அவர் வகிக்கிற பதவியில் கடமையாற்றுவதற்கென அவர் விசேடமாக பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தார். சரிதானே? மூன்றாவது, அவர் இன்னொரு அரசாங்க சேவைக்கு விடுவிக்கப்படும் போது அவருடைய சேவை இந்த இப்போ இருக்கிற பதவிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் இந்த விதத்திலையும் உதவ மாட்டார். அவர் விடுவிக்கப்பட்டால் அந்த திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் என்கிற சாத்தியம் காணப்படும் போது, சுருக்கமாக சொன்னால் அப்படியே விழுந்து படுத்திடும் அந்த திணைக்களம் என்கிற நிலைமை இருந்தால் மறுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அரசாங்க சேவையில் இருந்து இன்னும் ஒரு அரசாங்க சேவைக்கு அதுக்கு கூட விதிவிலக்குகள் இருக்கு. அந்த விதிவிலக்கு நாங்கள் படிக்கணும். மீவி எக்ஸாமுக்கு படிக்க தேவையில்லை. முறியொன்று இருக்கும் போது, சரிதானே, அந்த முறியொன்று இருக்கும் போது அதுக்குரிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விசேடமாக கடமையாற்றுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தால், விசேடமாக கடமைகளை செய்வதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தால், அவருடைய புதிய பதவியில் இந்த பயிற்சி பயனளிக்குமாக இருந்தால் விடுவிப்புக்கு அனுமதி அளிக்கலாம் என்று சொல்லி, அவருக்கு பயிற்சி விசேடமாக பயிற்றப்பட்டிருக்குது அந்த பதவியில். என்ன புதுசாக போகிற பதவியிலையும் அதே பயிற்சி அவருக்கு பயன்படும் என்று சொல்லி சொன்னால் அவரை விடுவித்து கொள்ள முடியும். அதே போல் திணைக்களத்தின் வேலைகளுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு பாதகமாக அமையும் என்றால் திணைக்கள தலைவர் அமைச்சு செயலாளருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு விடுவிக்கலாம். அதாவது அவரை விடுவிக்கிறதுக்கு முன்னுக்கு நியமன அதிகாரி அல்லது திணைக்கள தலைவர் அதன் பொருட்டு அமைச்சினுடைய செயலாளருக்கு தெரியப்படுத்தி அவருடைய அங்கீகாரம் பெறப்படுகிற போது அது விடுவிக்கப்படலாம். அதுக்காக அமைச்சு செயலாளருக்கு அந்த கடிதத்தை அனுப்பக்கூடாதுன்னு இல்லை. சரிதானே? அவருக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு பாதிப்பாக இருக்கும். நியமனம் செய்யும் அதிகாரிக்கு அவரை விடுவிக்கிறதுக்கு சிபாரிசு செய்கிறதுக்கு முதல்ல திணைக்கள தலைவர் தொடர்புடைய அமைச்சு செயலாளருக்கு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு தான் அவரை விடுவிக்கலாம் என்று சொல்லி சிபாரிசு செய்ய வேண்டும். முதல்ல அவரை விண்ணப்பிக்கும் போதே இப்போ விடுவித்தலுக்கு சிபாரிசு செய்து அதுக்கு பிறகு தானே அவர் எடுக்க போகிறாங்க. நான் சொல்லுகிற இடம் உங்களை விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ உடனே அவர் கடிதத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே போக போகிறாரா? இல்லை, அவர் விண்ணப்பிக்கிறார் புதிய பதவிக்கு. அந்த புதிய பதவியில் நியமன அதிகாரி அவரை ஏற்றுக்கொள்கிறார் என்று கடிதம் வந்ததுக்கு பிறகு தான் அவர் அங்கே போக போகிறேன். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணிகளை இவரை விட்டால் இங்கே பாதிக்கப்படும் என்று சொல்லி சொன்னால் அந்த விஷயத்தை குறிப்பிட்டு அமைச்சு செயலாளருக்கு அந்த விண்ணப்பத்தை அனுப்ப வேணும். அமைச்சு செயலாளருடைய அங்கீகாரத்தை பெற்ற பின்னர் தான் இவர் விடுவிப்பு தொடர்பான கடிதத்தில் தன்னுடைய சிபாரிசை வழங்க வரும். இதில் கேட்கக்கூடிய கேள்வி உண்மையில் இந்த பகுதி தான் கொஞ்சம் இலகுவாக அதை கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ஒன்று விடுவிப்பு செய்வது தொடர்பான 2 படிவங்களை கேட்கலாம். அடுத்தது அரசாங்க உத்தியோகத்தர் விடுவிப்பு கோருகிற 2 விதமான முறைகளை கேட்கலாம். மூன்றாவது இந்த பயிற்சி அளிக்கப்பட்டிருத்தல், அதுபோல் திணைக்களத்தினுடைய வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படுதல் ஆகிய சந்தர்ப்பங்களில் விடுவிப்பை எவ்வாறு சாத்தியப்படுத்தலாம் என்பதை பற்றி கேட்கலாம். இப்போ அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவிக்கிறது.
அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு உத்தியோகத்தரை விடுவித்தல் என்பதும் 2 வகையாக அமையும். ஒன்று தற்காலிகமாக விடுவிக்கப்படுதல் அல்லது நிரந்தரமாக விடுவிக்கப்படுதல். 2 சந்தர்ப்பங்களையும் விடுவிக்கப்படலாம். அதுவும் அரசாங்கத்தின் தேவைக்காக விடுவிக்கப்படலாம், உத்தியோகத்தருடைய கோரிக்கையின் பேரில் விடுவிக்கப்படலாம். அதில் அந்த தெளிவுபடுத்தல் இருக்கணும். அரசாங்கத்தின் கோரிக்கையின் பேரில் விடுவிக்கப்படுதல் பற்றி மேலையும் பார்த்து அப்படி விடுவிக்கப்பட்டு திரும்பி வந்தால் அவருடைய சேவை காலம் பாதிக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறோம். அரசாங்கத்தின் தேவைக்கு உத்தியோகத்தருடைய விருப்பத்தின் பேரில் போயிட்டு திரும்பி வருவாராக இருந்தால் அந்த காலப்பகுதியின் அளவால் அரசாங்கத்தின் விசேட கொள்கை தீர்மானம் இல்லாவிட்டால், இப்போ இருக்கிற நோபே லீவு ஒரு விசேட கொள்கை தீர்மானம், அப்படி விசேட கொள்கை தீர்மானம் இல்லாத போது 10 பிரிவின்கள் அடங்காத போது என்று சொல்லியிருக்கு. ஓய்வூதிய பிரமாண குறிப்பு 10 பிரிவில் அடங்காத போது அந்த காலப்பகுதியால் குறையும். சேவை மூப்புகளை படிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் தற்காலிகமாக நிரந்தரமாக, இதை நான் சொல்லி உங்களுக்கு மெனக்கெடுத்து தெரியுது, உங்களுக்கு தெரியாததல்ல, ஆனால் இதை எழுதக்கூடிய அளவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. மாகாண அரசாங்க சேவை, ஜனாதிபதி அலுவலக பதவி அணி, பாராளுமன்ற பதவி அணி, மக்கள் பிரதிநிதி ஒருவரின் பதவி அணி அல்லது ஆளுநரின் பதவி அணி, சுயேட்சைப்பட ஆணைக்குழு, விசாரணை ஆணைக்குழுவில் சேவையாற்றுதல், பல்கலைக்கழகம் உண்டு. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம், அரசாங்க கூட்டுத்தாபனம், அரசாங்க நியதி சட்ட சபை, உள்நாட்டு வெளிநாட்டு நிதியில அரசாங்க கருத்திட்டம், சுருக்கமாக சொன்னேன், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று என்ன, அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி அல்லது 50% கூடிய அரசாங்க உரித்துடைய கம்பெனி, சர்வதேச முகவராண்மைகள், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் என்பவற்றில் பணியாற்றுவதற்கு. இந்த விடுவிப்பு நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், கீழ்வரும் சந்தர்ப்பங்களை தவிர வேறு சந்தர்ப்பங்களை நிராகரிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலே சொல்லப்பட்ட 3 விஷயமும் இருக்குது. 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கு முறை இருக்கிறது, கடமையாற்றுவதற்கு விசேடமாக பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பது, திணைக்களத்தில் வேலைகள் வலுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கிறது. சரி. 4வது, சேவையில் உறுதிப்படுத்தப்படாமல் இருத்தல் என்பது அரசாங்க சேவைக்கு வெளியில் விடுவிக்கிறத தான் பாதிக்கும். இதை கனவேர் தூக்கி பிடிச்சு கொண்டு 1வதுக்கு சொல்கிறார்கள் தைக்கணும். கவனம், நீங்கள் தான் அந்த இடத்துல ஆலோசனை வழங்கக்கூடிய தகுதியில் இருக்கிறார்கள். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் இருக்கிற ஒரு பிள்ளை 3 வருஷம் ஆக இல்லை, கன்ஃபர்மேஷன் முடிய இல்லை, ஓப்பன் எக்ஸாம் எழுதி SLAS பாஸ் பண்ணிட்டு ரிசைன் பண்ணி போட்டு போன்னு சொல்லுகிற அதிபுத்திசாலிகள் உண்டு. விளங்குதானே? ரிசைன் பண்ணி போட்டு போங்க என்று சொல்லுகிற அதிபுத்திசாலிகள் உண்டு. ஆனால் அரசாங்க சேவையில் இருந்து இன்னொரு அரசாங்க சேவைக்கு விடுவிக்கப்படுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தில் மறுக்கலாம் என்று சொல்லி இல்லை. வெளியில் விடுறதுண்டா, அவர் யூனிவர்சிட்டியில் லெக்சரராக போகிறாருண்டா மறுக்கல், அவர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட இல்லை என்று சொல்லி. ஆனால் அரசாங்க சேவையில் இருந்து இன்னொரு அரசாங்க சேவைக்கு விடுவிக்கப்படுவதற்கு அவர் சேவையில் உறுதிப்படுத்தப்படாமல் இருப்பது ஒரு தடை அல்ல. சரிதானே? பேர் அது உங்களை ரிலீஸ் பண்ணிடலாம், அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரையில் தம்பி என்று சொல்லி அந்த பழைய புராணத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். டிக்கிறேன், கொஞ்சம் அறிவுக்கும் படிக்கத்தானே வேணும். சரியா? மேலே சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை பாரு. கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் அன்றி நியமிப்பு செய்யும் அதிகாரியினால் நிராகரிக்கப்படல் ஆகாது. எப்படி? அரசாங்க சேவையில் ஒரு பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் பிறிதொரு பதவியில் நியமனம் பெற விரும்பும் போது, ஆக ஒரு பொண்ட் இருந்தால் அல்லது ஸ்பெஷல் ட்ரைனிங் இருந்தால் அல்லது அவர் போனால் இந்த ஆஃபீஸ் விழுந்து படுத்திரும் என்றால் இந்த 3 சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் மறக்கலாம். சரியா? வெளியில் விடுவிக்கிறதுக்கு தான் கன்ஃபர்மேஷன் கட்டாயம். சேவிஸுக்குள்ள அரசாங்க சேவைக்குள்ளே விடுவிக்கிறது கன்ஃபர்மேஷன் கட்டாயம். அதே போல் அவர் கேட்குற டேட்டில் பாஸ் பண்ணியிருக்க வேண்டிய EV எக்ஸாம் இல்லை டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இருந்தால் மறக்கலாம். தன்னை விடுவிக்கும்படி கோரும் தினத்தில் அவர் சித்தி அடைந்திருக்க வேண்டிய வினத்திரமகான் தடை பரீட்சை அல்லது திணைக்கள பரீட்சைகளில் சித்தி அடையாமல் இருந்தார். அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தால் அல்லது நடக்க உத்தேசித்திருந்தார். உத்தேசிச்சிருக்கிறோம் என்றால் ஆரம்ப விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அது ஒழுக்காற்று நடவடிக்கை படிக்க நான் விளக்கமாக சொல்லுவேன். ஒழுக்காற்று நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அல்ல உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்ற கருத்து
ஆரம்ப விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேணும். இனித்தான் ஆரம்ப விசாரணை செய்ய போறீங்க. பிரிலிமினரி இன்குவாரி தொடங்காமல் ஒழுக்காற்று நடவடிக்கை உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தையை பிரயோகிக்க கூடாது. பிரிலிமினரி இன்குவாரி தொடங்கி இருக்க வேணும். சரிதானே? அதே போல அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவருக்கு எதிராக ஏதாவது சட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தார், கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அவரை ரிலீஸ் பண்ணிடலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் இருந்தாலே விடுவிக்கிறதா. அடுத்தது அவருக்கு கட்டாய சேவை காலம் முடிவடையாமல் இருந்தால், அரசாங்கத்துக்கு உத்தியோகத்தர் கடப்பாட்டு காலம் ஒன்று தானே, அரசாங்கத்துக்கு சேவையாற்றுவதாக அவருடைய கடப்பாட்டு காலம் ஏதாவது இருந்தால். அடுத்தது அவர் விடுவிக்கப்பட்டால் அந்த திணைக்களத்துக்கு கடும் கஷ்டம் பெறும் என்று தெரிஞ்சார். அது மேலே சொல்லப்பட்டதை இங்கே வேறொரு விதமாக சொல்கிறார். அதில் தெளிவான வேறுபாடு தெரியல. அங்கே இருக்கிற மாதிரியே போய் படித்தோண்டு போவோம். சரிதானே? மற்றது அவர்கிட்ட இருந்து வருமதியான கடன் தொடர்பாக உரிய ஒழுங்கு செய்யாமல், அதை தீர்ப்பனவு செய்வதற்கு உரிய ஒழுங்குகள் எதுவும் செய்யப்படாமல் இருந்தால் அவரை விடுவிக்கிறத மறுக்கிறார். அவர்கிட்ட இருந்து வருமதியான ஒரு தொகை பணம் நிலுவையாக இருந்தார், கடன் தவிர மற்ற வேறு ஏதாவது வருமதி தொகை இருந்தார், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கைகளை அவர் வேறு யாருக்காவது போய் மூன்றாவது தரப்புக்கு அவர் ஏதாவது பிணை பொறுப்பு வச்சிருப்பார். பேங்கில் போய் சைன் பண்ணியிருப்பார். கொலிச்ச எஜுகேஷனில் படிக்கிற பிள்ளைக்கு, நர்சிங் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கு பிணை பொறுப்புகளை நின்றுப்பார். சரிதானே? அப்போ அவர் போயிட்டு அந்த பிணை பொறுப்புகளில் இருந்து தன்னை விடுவிச்சிருக்கணும். புதிய பிணையாள், நான் சொல்கிற 13ஆவதா, புதிய பிணையாள் ஒருத்தரை கொண்டு போய் அந்த உடன்படிக்கையை செய்து, அரசாங்கத்தோட ஏற்கனவே செய்த உடன்படிக்கைக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொண்டே அங்கே விட்டிருக்கவர். இதை தவிர அவர் வேலை செய்கிற திணைக்களம் எந்த அமைச்சுக்குள்ளே அடங்குதோ அந்த அமைச்சின் செயலாளரின் சம்மதம் கிடைக்காத போதும் அவரை விடுவிக்க இயலாது. மற்ற விடுவிக்க முடியாத சந்தர்ப்பங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. எவ்வாறு என்று சொல்லி நான் சொல்லுகிற சில விடயங்கள் முக்கியத்துவம் குறைஞ்சவை என்று சொல்லி போட்டு நான் கையை விட்டுட்டு போகிறேன். அதுக்காக அது படிக்கவே தேவையில்லை என்ற பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். விடுவிக்கப்படக்கூடிய காலப்பகுதி தொடர்பாக இப்போ சர்வதேச முகவராண்மை அல்லது அரசுக்கு இடையிலான முகவராண்மை நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்கு ஆகக்கூடது 5 வருஷம்தான் விடுவிக்கலாம். அதுக்கு மேலே அவரை விடுவிக்கல. அப்படி சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகளை கொஞ்சம் வாசித்து கொண்டு போங்களே. நாங்கள் அடுத்த முக்கியமான பகுதிக்குள்ளே போவோம். இந்த 178வது பகுதி, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அவரின் தேவையின் நிமித்தம் விடுவிப்பு கோரும்போது அந்த உத்தியோகத்தருடைய வேண்டுகோள் நியமன அதிகாரியிடம் 12வது பின்னிணைப்பின் பிரகாரம். அதேபோல வேண்டுகோள் விடுக்கப்படுவது அரசாங்கத்தின் தேவைப்பாட்டின் அடிப்படையில் எனில் உத்தியோகத்தர் நியமிக்கப்பட உள்ள அமைச்சின் செயலாளரால் அந்த வேண்டுகோள் உத்தியோகத்தரின் சம்மத கடிதத்துடன் நியமனம் செய்யும் அதிகாரியிடம் இலக்கம் 13 பின்னிணைப்பின் பிரகாரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்போ கவனிங்க, விடுவிப்புக்கான கோரிக்கை யாருக்கு சமர்ப்பிக்க வேணும்? நியமன அதிகாரி. 12 எப்போ சமர்ப்பிக்க வேணும்? உத்தியோகத்தர் வேண்டுகோள் செய்யும் போது. 13 எப்போ சமர்ப்பிக்க வேணும்? உத்தியோகத்தர் நியமிக்கப்பட உள்ள அமைச்சு செயலாளர் அந்த வேண்டுகோளை விடுக்கும் போது. அமைச்சு செயலாளர் விடுக்கும் போது இணைக்கப்பட வேண்டிய ஆவணம் என்ன? தொடர்புடைய உத்தியோகத்தரின் சம்மத கடிதம். இப்படி எல்லாம் அதுக்குள்ள சின்னதாக நுணுக்கமாக கிடக்குது. பிழைக்க விடாமல் வாசித்தோம்டாச்சு. கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு 3 வருடங்களுக்கு குறைந்த சேவை காலம், அதாவது 52 வயது கம்ப்ளீட் ஆயிட்டு, 57 வயது கம்ப்ளீட் ஆயிட்டு. கட்டாய ஓய்வு பெறும் வயது என்றது இப்போ 60. கட்டாய ஓய்வு பெறும் வயது அடைவதற்கு 3 வருடங்களுக்கு குறைந்த சேவை காலம், 57 வயது கம்ப்ளீட் ஆன ஒரு உத்தியோகத்தர் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக விடுவிக்கப்படலாம். இந்த 2 சந்தர்ப்பங்கள்ல தான் விடுவிக்கப்படலாம், ஏனைய சந்தர்ப்பங்களில் விடுவிக்க முடியாததான் கருத்து. கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு 3 வருஷங்களுக்கும் குறைஞ்ச சேவை காலம் மீதியாக உள்ள உத்தியோகத்தர் கீழ்வரும் சந்தர்ப்பங்களை தவிர வேறு சந்தர்ப்பங்களில் விடுவிக்கப்பட முடியாது. அவர்கள் உங்கள்கிட்ட கேட்பார்கள் இந்த 2 சந்தர்ப்பத்தையும் தான். சரிதானே? அந்த பதவிக்கு நியமிப்பதற்கு பொருத்தமான வேறு உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்புடைய அந்த நிறுவனத்தில் சேவையில் இல்லை.
அந்த பதவிக்கு நியமிக்கிறதுக்கு பொருத்தமான வேறு ஒரு உத்தியோகத்தர் தொடர்புடைய இயைபுடைய நிறுவனம்னா அந்த நியமனம் வழங்கப்பட போகிற நிறுவனம் இயைபுடைய நிறுவனத்தில் சேவையில் இல்லாத போது இவரை விடுவிக்கலாம். ரெண்டாவது, இயைபுடைய நிறுவனத்தின் பதவிக்கு வெளியிலிருந்து ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பொருத்தமான ஆளொருவர் இல்லை என ஆட்சேர்ப்புக்கான அறிவித்தல் வெளியிடப்பட்ட பின்னர் தெரிய வரும் போது. இது ரெண்டாவது விஷயம். இன்னும் கடுமை, அந்த நிறுவனத்திலே அப்படி ஒரு வேலைக்கு ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்கு அறிவித்தல் விட்டாச்சு, நாட்டில் இவரை விட்டால் அப்படி வேறு ஒருத்தரும் இல்லை. தொடர்புடைய நிறுவனத்தின் பதவிக்கு உள்ளுக்கு ஒரு தரம் இல்லை. முதலாவது, அந்த நிறுவனத்தின் பதவிக்கு நியமிப்பதற்கு பொருத்தமான வேறு உத்தியோகத்தர் நிறுவனத்தில் இல்லை. அது மட்டும் காணாது, மற்றும் சரி அன்தான் போட்டிருக்கு. அதே போல வெளியில இருந்தும் பொருத்தமான ஆள் ஒரு தரம் இல்லை. அப்ப இவரை விட்டா வேறு ஒரு தரமே இல்லை நாட்டில். எந்த நிலைமை இருந்தால் மட்டும்தான் அவரை விடுவிக்கலாம். உத்தியோகத்தர் ஒருவரின் தற்காலிக விடுவிப்பு தொடர்பான கால இல்லை பற்றிய சரியான கூற்றென்று கேட்பார்கள். முதல்ல 2 வருடங்களுக்கு விடுவிக்கலாம், பின்னர் தலா 1 வருடம் என்கிற நீடிப்போடு உயர்ந்தபட்சம் 5 வருட காலத்துக்கு விடுவிக்கலாம். அதே போல அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றுக்கு தற்காலிகமாக விடுவிக்கிறது அரசாங்கத்தின் தேவையின் பேரலாக இருந்தால், அதாவது பின்ன இப்போ 13 விண்ணப்பித்து விடுவிக்கப்படுகிற ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி ஓய்வூதிய நோக்கங்களுக்காக கணிப்பீட்டில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது செயலூக்கம் உள்ள சேவை காலமாக கருதப்பட வேண்டும். செயலூக்கம் உள்ள சேவை காலத்துக்கான வரவிலக்கணம் 22ஆம் அத்தியாயத்துக்குள்ள இருக்குது. நாங்கள் அப்போது அதை பார்த்துக்கொள்வோம். சரிதானே? அப்போ செயலூக்கம் உள்ள சேவை கால பகுதி உண்டாக அது கருதப்பட வேண்டும். இதனுடைய மிகுதி பகுதிகள் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்கிற அடிப்படையில் விட்டுட்டு நான் 186வது ஆர்டிகளுக்கு வரேன். ஒரு உத்தியோகத்தருடைய தற்காலிக விடுவிப்பு முடிவடையும் சந்தர்ப்பங்கள். இந்த 2 இருக்கிற பகுதிக்குள்ள கேள்விகள் வரக்கு வாய்ப்புகள் கூட. இப்போ 2 இருக்கிற 3 4 இருக்கிறதுல தான் 2 கேட்க போகிறேன். அரசாங்க சேவைக்கு வெளியில் இருக்கிற பதவிக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய விடுவிப்பு எவ்வாறான சந்தர்ப்பத்தில் முடிவுக்கு வேணும் என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. பழைய பேப்பரில் 5 கேட்டிருந்தவங்க. சரிதானே? பழைய பேப்பரில் 5 சந்தர்ப்பங்கள் கேட்டிருந்தவங்க. அது 1589 5 சந்தர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் இப்போ அதை இதோட குழப்பிக்கொள்ள வேண்டும். இங்கே 3 சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அவருடைய விடுவிப்பு காலம் முடிவடைதல். 2வது, அவர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவருடைய சேவை மேலும் அவசியமற்றதென அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அறிவிக்கிறார். 3வது, அவர் விடுவிக்கப்பட்ட நிறுவனம் மூடப்படுகிறது என்கிற 3 சந்தர்ப்பங்கள். விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி முடிவடைகிற போது உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவருடைய சேவை மேலும் அவசியமற்றது என தொடர்புடைய நிறுவனத்தின் தலைவர் அறிவிக்கும் போது, 3வது, உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனம் மூடப்படுகின்ற போது. இந்த 3 சந்தர்ப்பங்கள்ல அந்த விடுவிப்பு முடிவுக்கு வரும். இது நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன். முன்னர் வகித்த பதவிக்கு மீள அனுப்பப்படுகிறது தொடர்பாக 2 நிபந்தனைகள் அதில் இருக்குது என்று சொல்லி. ஒன்று, அவருக்கு முன்னைய பதவிக்கு மீண்டும் செல்வதற்கு உரிமை உடையவர் ஆக மாட்டார். ஆனால் 3 சந்தர்ப்பங்களில் சட்ட காரணங்கள், அவரை பற்றிய சுகாதார காரணங்கள் போன்றவற்றுக்காக அவர் வரலாம். அப்படி வந்தால் ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பாக செய்யப்பட்ட புதிய நியமனம் ஒன்றாக கருதப்பட வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலேயும் ஆணைக்குழுவினது நியமன அதிகாரியினதும் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சேவை மூப்பு தொடர்பாக நாங்கள் பார்த்துட்டோம். 13வது அத்தியாயம் இதுக்குள்ளேயும் கணிசமான சின்ன சின்ன கேள்வி இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவரை வேலைக்கு அமர்த்துறது, அதாவது மீள வேலைக்கு அமர்த்துறது அல்லது மீள நியமிக்கிறது தொடர்பாக
இப்போ சின்ன சின்ன விஷயமா நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நியமனத்துக்கு வேறு அதிகார பீடங்களுக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் நியமனம் என்கிற பகுதிக்குள்ளேயே பார்த்துட்டு அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவரே அல்லது அரசாங்க சேவையிலிருந்து முறைப்படி கேட்டு விலகிய ஒருவரே மீள சேவைக்கு அமர்த்துவதற்கான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் அரசாங்க சேவையிலிருந்து பதவியை வெறிதாக்கி ஒருவரே அதே சேவைக்கு திரும்ப அமர்த்துவதற்கு நியமன அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு. அதாவது அவருடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கு அதே சேவைக்கு அமர்த்துவதற்கு. ஞாபகம் வச்சிருக்கணும். அது தவிர வேறு சேவைகளுக்கு நியமனம் பெறுவதற்கு அவர் உரித்தற்றவர். அரசாங்க சேவையில பதவியை வெறிதாக்கிய ஒருவர் உரிய காலப்பகுதிக்குள்ள வந்து மேன்முறையீட்டை செய்வதன் மூலமாக அவருடைய ஒழுக்காற்று அதிகாரி, அவருடைய நியமன அதிகாரி அவர் அதே பதவியில் சேவைக்கு அமர்த்தலாம். நாங்கள் அடுத்த அத்தியாயத்தில் பதவி பெரிதாக்கல் அதை பற்றி பார்ப்போம். ஆனால் அந்த சேவையில் போனால் போதுன்னு விட்டுட்டு போயிட்டு பதவி பெரிதாக்கி ஒருவர் அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமையற்றவர். 5ஆம் அத்தியாயத்துக்குள்ள அவர் வந்துடுவார். சரிதானே? அப்போ அவருக்கு அவரை சேவையில் அமர்த்துறதுக்கு ஆணைக்குழுவெல்லாம் ஒருவருக்குமே அதிகாரம் இல்லை. அவருக்கு நியமனம் கிடையாது. பதவியை பெரிதாக்கியவர் இன்னொரு அரசாங்க பதவிக்கு வரையிறாரு. அதே பதவிக்கு பெறலாம். உரிய காலப்பகுதிக்கு மேன்முறையீடு செய்து அந்த நேரத்தில் ஆணைக்குழு தேவையில்லை. அவருடைய ஒழுக்காற்று அதிகாரியை அதை செய்து கொள்வார். இங்கே சொல்லப்படுகிறது அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்றவரும் முறைப்படி பதவி விலகியவர்களை மீள சேவைக்கு அமர்த்துகிற அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு மட்டும்தான் இருக்கு. இங்கே ஓய்வு பெற்றவரை பற்றி கதைக்கிறதால அதை பற்றி மட்டும் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. மற்றது கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைந்த பிறகு ஒரு ஆள் ஓய்வு பெற்றவரை திருப்பி அமர்த்துறதாக இருந்தால் அவர் ஒப்பந்த அடிப்படையில் மட்டும்தான் அமர்த்தலாம். ஒப்பந்த அடிப்படையில் அமர்த்தலாம். ஒரு தடவைக்கு 1 வருஷம் அரசாங்கத்தின கொள்கை தீர்மானத்துக்கு அமைவாக மிகுதி செய்யலாம். அவ இது ஒரு மேலோட்டமாக ஒப்பந்த அடிப்படையில் மட்டும். மீள சேவைக்கு அமர்த்துவதற்கு தகுதியற்றவர்கள், மீள சேவைக்கு அமர்த்துவதற்கு தகுதியற்றவர்கள் யார் என்று முதலாவது அரசாங்க கொள்கை தீர்மானத்தின் பேரில் இளைப்பாறுவதற்கான சம்மதத்தோடு இளைப்பாற செய்யப்பட்டவர் அல்லது இளைப்பாறியவர். உதாரணத்துக்கு என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் சுற்றறிக்கை இலக்கம் 3088. எதுவும் தவறு இருந்தால் வேறு யாரும் திருத்திக் கொள்ளுங்க. என்னுடைய ஞாபகம் சரி என்றால் 3088 சொல்லப்பட்டது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் 20 வருடங்கள் சேவை காலத்தை பூர்த்தி செய்திருந்தால் அவர் ஓய்வு பெறலாம். அவருடைய ஓய்வூதியம் 55 வயது நிறைவடையும் போது அவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அது 3088 என்று சொல்லப்பட்டாலும் நடைமுறைக்கு வந்தது 3089 இருந்து என்றுதான் ஞாபகம் இருக்கு. 3089 ஜூலை 20 இருக்க வேணும். நான் ஞாபகத்தின் பேரில் சொல்லுகிறேன். ஏதாவது தவறு இருந்தால் மாதிரி இருக்கிறீங்க திருத்துங்க. அப்போ இது இவ்வாறு அரசாங்க கொள்கை தீர்மானத்தின் பேரில் இளைப்பாறுவதற்கு ஒரு சம்மதத்தோடு அவர் பென்ஷனில் போட திருப்பி தன்னை மீள சேவைக்கு அமர்த்த சொல்லி கேட்கிறார். இன்னும் சில ஸ்கீம் வருகிறது கம்பன்சேஷனோட சில இடங்களில் அதை செய்யலாம். சரிதானே? இவ்வளவு காலம் சேவை காலம் இருக்கு, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினை வழங்கி அவர்களை ஓய்வு பெற விரும்பினா போங்க என்று சொல்கிற போது போயிட்டு திரும்பி வர போகணுன்னு வரையிலார். 2வது அவர் பென்ஷனில் போகிறதுக்கு முன் 3 வருஷங்களுக்குள்ளே தாவண விதி கோவையின் 2வது அத்தியாயத்தின் 1வது அட்டவணையின் கீழ் குற்றம் ஒன்றுக்கு குற்றவாளியாக காணப்படுகிறார். அதாவது ஒழுக்காற்று கட்டளை விதிக்கப்பட்டிருந்தார். அவர் திரும்பி வருகிறார். ஓய்வு பெறுவதற்கான திகதியிலிருந்து முன்னுள்ள 3 வருட காலப்பகுதிகளில் அந்த அதன் கீழ் அவர் ஓய்வு பெற்றிருக்காருன்னா அந்த முன்னுள்ள 3 வருடமும் சேவை காலத்துக்குள்ளேயே கணிப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. பின்னுக்கு கொடுத்து அது வேறும் நாங்கள் விளக்கமாக சொல்லுவோம். இப்போதைக்கு இதில் நிற்போம். ஓய்வு பெறுவதற்கு ஓய்வு பெறும் திகதிக்கு முன்னுள்ள 3 வருடங்களுக்குள் ஒழுக்காற்று விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட அல்லது தாபன விதிக்கோவை என்ற தொகுதி 2 குறிப்பிடப்பட்ட 1வது அட்டவணையின் கீழ் குற்றம் ஒன்று தொடர்பாக ஒழுக்காற்று தண்டனைக்கு உட்பட்ட ஒருவர் வருகிறார். ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12ஆம் பிரிவின் கீழ் இழப்பேற்றப்படுவார். 12ஆம் பிரிவின் கீழ் என்றால் ஒருவர் பென்ஷனில் போகிறார், அவருக்கு விசாரணை முடிய இல்லை அல்லது அவர் குற்றமளித்ததாக கருதப்படுது. அந்த வேளையில் அவரை ஒன்றும் கொடுக்காம அனுப்பி விடுறது. 60 வயது வந்துடுது, வீட்டை போங்கன்னு சொல்லி பிறகு விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அவருடைய ஓய்வூதியத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறைக்கப்படலாம். அல்லது அவரில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால் அது சாதாரண ஓய்வு பெறுதலாக மாற்றப்படும்.
அப்போ 12ஆம் பிரிவின் கீழே இழைப்பாற்றப்பட்டு போகிற ஒருவரை திருப்பி மீள சேவைக்கு அமர்த்தக்கூடாது. அதே போல் 5வது அத்தியாயத்தில் அரசாங்க சேவைக்கு நியமிக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி இலங்கை பிரஜை அல்லாதவர், குடியரசுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர், குற்றவியல் தவறொன்றுக்காக குற்றவாளியாக காணப்பட்டவர், கடன் தீர்க்க வகையற்றவர், அந்த கட்டாயமாக பென்ஷன் அனுப்பப்பட்டவர், விஓபி சேவை பண்ணப்பட்டவர், என்ன கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், ஒரு கருணை அடிப்படையில் பதவி நீக்கத்துக்கு பதிலாக கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டவர், பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கப்பட்ட அந்த ஆட்கள் அதெல்லாம் எழுத தேவையில்லை. 5ஆம் அத்தியாயத்தில் காட்டப்பட்டவர்கள். 5ஆம் அத்தியாயத்தில் ஒரே ஒரு உறுப்பினர் தான் இது, அரசாங்க சேவைக்கு நியமிக்க தகுதியற்றவர். இப்போ இங்கே அரசாங்க சேவையில் மீள சேவைக்கு அமர்த்த தகுதியற்றவர்கள் 2 பேரை கேட்கலாம். நான் எல்லாத்துக்கும் 2.2.2 என்று சொல்லி கொண்டு வரேன். கவனம், இந்த ஒரு பகுதி எடுப்பார்களாக இருந்தால் கேள்வி அப்படியே தொடராக வரும். நீங்கள் அத்தியாயங்களை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. இந்த அத்தியாயத்துக்கு 5 கேள்வி இருக்குது, அப்போ இது கேட்கலாம், சரிதானே என்று சொல்லி பார்த்து இந்த பகுதியை சொல்லும். அடுத்தது, ஓய்வு பெற்றவரை மீள அமர்த்தும் போது நியமன கடிதம் வழங்கப்படுவது பின்னிணைப்பு 4. அது நாங்கள் முதலே சொல்லிக்கிட்டோம். என்ன, நிரந்தர நியமனம் ஒன்று வழங்கப்படுகிற போது பின்னிணைப்பு 3. அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு முன்னர், கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு முன்னர் ஓய்வு பெற்ற ஒருவரை மீள சேவைக்கு அமர்த்தக்கூடாது. சரி, மேலே சொல்லப்பட்ட அந்த நிலைமைகளை தவிர எங்க 192ஆம் பிரிவில் சொல்லப்பட்ட இந்த நிலைமைகளை தவிர அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவரை மீள பணிக்கு அமர்த்தலாம். இவை அமர்த்தலாம் என்று சொல்லி இல்லை, அவர்கள் அமர்த்தப்படவே மாட்டார்கள், மற்றவர் அமர்த்தப்படலாம். இதில் இருக்கிற தமிழில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ள போவேனா. அந்த மேலே சொல்லப்பட்ட 192ஆம் பிரிவில் சொல்லப்பட்ட 4 கேட்டகரி ஆட்களை அவர் ஓய்வு பெறும் வயதுக்கு முன்னர் ஓய்வு பெற்றிருந்தாலும், அதாவது 60 வயதுக்கு முன்னர் ஓய்வு பெற்றிருந்தாலும் அவரை மீள பணிக்கு அமர்த்தக்கூடாது. ஏனைய சந்தர்ப்பங்களில் அமர்த்தப்பட்டால் அவருடைய ஓய்வூதியம் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, அவர் 60 வயதை அடையும் வரை, 60 வயதை அடையும் வரை என்று எழுதக்கூடாது. சில வேளை நீங்கள் எழுதியக்கு 65 ஆக்கிடுவாங்க. அப்போது கட்டாய ஓய்வு பெறும் திகதியை அடையும் வரை அவருடைய ஓய்வூதியம் வழங்கப்படாமல் உரிய வைக்கப்பட வேண்டும். உரிய வைக்கப்பட வேண்டாம், அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு 60 வயது வரைக்குள்ள அவரே கொடுக்கலாம். ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிற ஒருவருக்கு ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்பட தேவையில்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒப்பந்த அடிப்படையில் 60 வயதை பூர்த்தி செய்த ஒருவர், அதாவது கட்டாய ஓய்வு பெறும் வயதிலேயே கடந்து ஓய்வு பெற்ற ஒருவரை திருப்பி ஒரு சேவைக்கு நியமிக்கிற போது அவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். ஆனால் 60 வயதுக்கு உள்ள 55 வயதுக்கு மேலே இருக்கிற ஆளுக்கு அந்த பென்ஷனை நிப்பாட்டி வைக்கலாம். அடுத்தது, மருத்துவ காரணங்களின் பேரில் ஓய்வு பெற்ற ஒருவரை மீள சேவைக்கு அமர்த்துவதற்கான தகமைகள். எப்போது அவரை அமர்த்தலாம்? மெடிக்கல் பென்ஷனில் போகிற ஒரு ஆள், இதை பற்றி எனக்கு அன்றைக்கு யாரோ ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மெடிக்கல் பென்ஷனில் போகிற ஆள் 55 வயதை அடைந்தால் அமர்த்தக்கூடாதுங்க, 55 வயதில் தானே பென்ஷனில் போகலாம். அப்படி இல்லை, என்ன மெடிக்கல் பென்ஷனில் எத்தனை வயதுலையும் போகலாம். 120 மாத சேவை காலம், தொடர்ச்சியான சேவை காலம் இருந்தால் அவர் மருத்துவ காரணங்களால், மருத்துவ பரிசோதனையின் போது அவருக்கு தொடர்ந்து அரசாங்க சேவையில் இருப்பதற்கு உடல் உள ரீதியான தகமை இல்லை, அவரை வச்சிருக்கிறது பொருத்தமில்லை என்று ஒரு மருத்துவ சேவை பரிந்துரை செய்யுமாக இருந்தால் அவர் போவார். மருத்துவ காரணங்களுடைய பேரில் ஓய்வு பெறுவார், அவருக்கு உடனடியே பென்ஷன் கொடுக்கும். அது எல்லாருக்கும் தெரியும், நான் சும்மா இருக்கா சமரைஸ் பண்ணி கொண்டு போகிறேன். அவருக்கு உடனடியாகவே பென்ஷன் கிடைக்கும். 55 வயது மட்டுமே ஒரு காத்திருக்க தேவையில்லை. இப்போது மருத்துவ காரணங்களுடைய பேரில் ஓய்வு பெற்ற ஒருவரை மீள சேவைக்கு அமர்த்த வேண்டுமாக இருந்தால் அவர் பூர்த்தி செய்யப்பட்டு இருக்க வேண்டிய தேவைப்பாடு, எல்லா தேவைப்பாடும் இருக்கணும். 4 தேவைப்பாடு, ஒன்றும் குறையக்கூடாது. முதலாவது, 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4 கீழ் தகமையற்றவர் ஆகாமை. அது என்ன? ஓய்வு பெறுவதற்கு முன்னுள்ள 3 வருடங்களில் ஒழுக்காற்று விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அல்லது தொகுதி 2 முதலாவது அட்டவணையின் கீழ் குற்றம் ஒன்றுக்கு ஒழுக்காற்று தண்டனை விதிக்கப்பட்டவராக இருந்தால் அவரை எடுக்கிறார். 2வது,
அதில் சொல்லப்பட்ட 4வது என்ன 5ஆம் அத்தியாயத்தில் இருக்கிற கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் இதை நீங்கள் எழுதுகிற போது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் உறுப்புல 192 பிரிவின் 2 அல்லது 4 கீழ் தகமையற்றவர் ஆகாமை என்றுதான் எழுத வேண்டி வரும். 2 கேட்டால் அதை விட்டுட்டு மற்றதை எழுதி தப்பிடலாம். 4 கேட்டு அந்த 192ஆம் பிரிவு ஞாபகம் வச்சிருக்க. மீள சேவைக்கு அமர்த்த முடியாது. கவனம், கேள்வியை குழப்பக்கூடாது. ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆக்கள் குழப்பி எழுதி போட்டு வருகிறவை. அரசாங்க சேவைக்கு நியமனம் பெற தகுதியற்றவர்கள் என்றது வேறு, அது 5ஆம் அத்தியாயத்துக்குள்ள கிடக்குது. அரசாங்க சேவையில் மீள நியமனம் பெற தகுதியற்றவர்கள் என்றது வேறு 192ஆம் உறுப்புரையில் இருக்குது. அது ரெண்டையும் அந்த நேரத்தில் குழம்பி ஐயோ நான் இதற்கு கதை எழுதி போட்டேன் ரெண்டு இஞ்சை வந்து தலையில் அடித்து ஒன்றும் நடவாது. கவனமாக படி. அப்போ சரி, முதலாவது 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4 கீழ் தகமையற்றவர் ஆகாமை. அந்த தகமையினம் இருக்கக்கூடாது. அதாவது 2 வருஷங்களுக்கு ஓய்வு பெறுவதற்கு 3 வருஷங்களுக்கு முன்பு தண்டனை பெற்றவராகவோ அல்லது அந்த 5ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஒருவராகவோ அவர் இருக்கக்கூடாது. 2வது, அவர் பென்ஷனில் போய் 1 வருஷமாவது கடந்திருக்கவர். ஓய்வு பெற்ற திகதியிலிருந்து ஆக குறைந்தது 1 வருடமாவது சென்றிருக்க வேணும். 3வது, இப்போது அவர் ஓய்வூதிய விருப்ப வயதை அடைந்திருக்க கூடாது. 55 வயதை கடந்தால் திருப்பி எடுக்க மாட்டார். ஓய்வூதிய விருப்ப வயதை அடையாமல் இருக்க வேண்டும். 4வது, தொடர்புடைய பதவியின் கடமைகளை திருப்திகரமாக செய்வதற்கு அவர் உடல் உள ரீதியாக தகுதியானவர் என முறையாக அமைக்கப்பட்ட மருத்துவ சபை சான்றுபடுத்தி இருக்கவர். ஒரு மெடிக்கல் போர்ட் அவர் இப்போ வேலை செய்யக்கூடிய இருக்கிறார். 1 வருஷமாவது போயிருந்தால்தான் அவரை மெடிக்கல் போர்ட்டுக்கே அனுப்பலாம். சரிதானே? மருத்துவ காரணங்களினால் ஓய்வு பெற செய்யப்பட்ட ஒருவர் மீள சேவைக்கு அமர்த்தப்படும் போது ஓய்வூதியம் என்ன செய்யப்படும்? அவருடைய சம்பளம் என்ன செய்யப்படும்? 2 விடயம். ஓய்வூதியம், வேதனம் தொடர்பான நடவடிக்கைகள் 2ஐயும் சேர்த்தா தான் 1 புள்ளியோ 2 புள்ளி கொடுக்கலாம். அவருடைய ஓய்வூதியம் அவருக்கு வழங்கப்படாமல் உரிய வைக்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற போது அவர் பெற்ற வேதன படிநிலையில் அல்லது சம்பள திருத்தம் செய்யப்பட்டிருந்தால் அதற்கு இணையான வேதன படிநிலையில் அவர் வைக்கப்பட வேண்டும். சரியா? அடுத்தது, இந்த ராஜினாமா செய்தல் தொடர்பாக கொஞ்சம் கவனம் எடுத்து 201வது ஆர்டிக்கலை கவனம் எடுத்து பார்க்கவும். கட்டுரை கேள்வி வரேன்டா அதுக்குள்ளதான் வரும். கட்டுரை கேள்வி வருகிறதாக இருந்தால் அந்த பகுதிக்குள்ளதான் வரும். இப்போ இது இந்த படிமுறையை மட்டும் எளிமையாக சொல்லுகிறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். ராஜினாமா செய்கிற நடைமுறை முதலாவது 56வது பிரிவின் நியதிகளின்படி பதவி விலகும் கடிதம் ஒன்று கிடைக்கும். சரிதானே? 56வது பிரிவின் நியதிகளின்படி என்றால் 56வது பிரிவு என்ன சொல்லுது? ஆட்சேர்ப்பு திட்டம் அல்லது சேவை பிரமாண குறிப்பில் விதித்துரைத்த நிபந்தனைகளுக்கு அமைவாக அவர் பதவி விலகலாம். அவ்வாறு இல்லாத போது, அதில் அந்த பதவி விலகல் முறை குறிப்பிடப்படாத போது 1 மாதம் முன்னறிவித்தலை வழங்கி அவர் பதவி விலகலாம். அதுவும் இல்லாவிட்டால் 1 மாதம் முன்னறிவித்தல் கொடுக்க வாய்ப்பில்லாவிட்டால் நியமன அதிகாரி சம்மதித்தால் இறுதியாக பெற்ற வேதனத்துக்கு சமமான தொகையினை அவர் மீளச் செலுத்தி நியமன அதிகாரியுடைய சம்மதத்தோடு பதவி விலகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரிவுக்கு கீழே அவர்கிட்ட இருந்து கடிதம் ஒன்று கிடைக்கும் போது முதல் ஆராயப்பட வேண்டிய அல்லது தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் என்ன என்று சொல்லி இருக்கு. அந்த கடிதம் ஒன்று கிடைச்சால் அந்த கடிதத்தை சிபாரிசு செய்து அனுப்புறதுக்கு முன்னால அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டவுடன் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன? முதலாவது, அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை இல்லை. ஒழுக்காற்று நடவடிக்கை எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை அல்லது உடனடியாக ஆரம்பிக்கப்படுவதற்கான ஏற்பாடு எதுவும் இல்லை. 2வது, அவருடைய சேவையை நிர்பந்திக்கின்ற பிணை முறி எதுவும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு சேவையாற்ற வேண்டும் என்று உத்தியோகத்தரை பிணிக்கும் உடன்படிக்கை அல்லது முறி எதுவும் அவரிடம் இல்லை. இதில் பணிக்கும் என்று இருக்குது. ஓகே, பரவாயில்லை. சரிதானே?
அடுத்தது, அவரிடமிருந்து அரசாங்கத்துக்கு எந்த விதமான பணத்தொகையும் வருமதியாக இல்லை. அடுத்தது 4வது, அவர் முடிவுறாத பொறுப்புகளில் இருந்து அரசாங்கத்தை அவர் விடுவிச்சிருக்கிறார். அதாவது அரசாங்கத்தை 3வது தரப்பு ஒன்றால் அவருக்கு ஒரு ஒரு நிவாரணம், சிறப்புரிமை ஏதாவது வழங்கி இருந்தால் இப்போது அதில் இருந்து அவர் விடுபட்டுட்டார். அரசாங்கத்தை விடுவிச்சிட்டார். அரசாங்கத்தின் சார்பில் இவருக்கு ஏதாவது சர்வதேச நிறுவனங்கள் கூட ஏதாவது வழங்கி இருக்கு. அந்த சிறப்புரிமைகளில் இருந்து அவர் விடுவிச்சாச்சு. அவர்கிட்ட இருக்கிற சகல அரசாங்க சொத்துக்களையும் முறைப்படி அவர் திருப்பி கொடுக்கிறார். எந்த நீதிமன்ற நடவடிக்கையும் அவருக்கு எதிராக இல்லை, முடிவடையாத நிலையில இல்லை. அரசாங்கத்தோடு அவர் எதுவும் பிணை செய்திருந்தால், பிணை உடன்படிக்கை செய்திருந்தால் அதுக்கு பதிலாக வேறு பிணைக்காரரை கொண்டு வந்துட்டார், வேறு ஆளை கொண்டு வந்து பொறுப்பிச்சுட்டார். இந்த 7 விடயங்களையும் பார்த்து இதில் தடை இல்லை என்றால் உடனே அனுப்புறதில்லை. சரிதானே? உடனே அனுப்புறதில்லை. அது தொடர்பான முழுமையான அறிக்கை கொண்டு அனுப்ப வேணும். அது தாமதமின்றி அனுப்ப வேணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஒழுங்குமுறை மாறி சொல்லப்பட்டிருக்குது. 204 பார்த்துட்டு சொல்ல. சரிதானே? அப்போ அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கவும் 7 நாளைக்குள்ள அவருடைய கடிதம் கிடைச்ச உடனே திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் 7 நாட்களுக்கு முன்பாக உத்தியோகத்தை தன்னுடைய பதவியிலிருந்து விலகும் போது அவருக்கு ஓய்வூதியம் அல்லது பணிக்கொடைக்கான உரிமைகள் கிட்டாமல் போகும். பதவி விலகுவதற்கு முன்னர் அவர் செய்கிற சேவைக்கு உரித்தான எல்லா உரித்துக்களும் நலன்களும் கிட்டாமல் போகும் என்று சொல்லியும், உரிய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 204ஐயும் 206ஐயும் சேர்த்து வாசிக்கிறேன். உரிய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதனை நீக்கிக் கொள்வதற்காக அனுப்பப்படும் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட மாட்டாது என்றும் அவருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும். 7 நாட்களுக்குள்ளே அவருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும். சரிதான்? அவ்வாறு அவருடைய பதில் கிடைக்க இல்லை என்றால் 7 நாளைக்கு பார்க்கவும், 7 நாட்களுக்குள்ளே அவருடைய பதில் கிடைக்க இல்லை என்றால் இப்போது நாங்கள் மேலே இருக்கிறபடி மேலே உள்ள பிரிவுகளால் அவருக்கு தடை ஏற்படாது. மேலே சொல்லப்பட்ட 201 ஆராய்ந்த விடயங்களால் அந்த 7 விடயங்களாலும் தடை ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தன்னுடைய அறிக்கை மற்றும் சிபாரிசோடு பதவி விலகல் கடிதத்தையும் தன்னுடைய அறிக்கையினையும் நியமன அதிகாரிக்கு அவர் தாமதம் இல்லாமல் அனுப்பலாம். தாமதம் இல்லாமல் அனுப்பலாம் என்றால் கடிதம் கிடைச்சா அடுத்த நாள் அனுப்பலாம் என்ற கருத்து அல்ல. பழைய ரெகுலேஷனில் இது ஒரு ஒழுங்காக எடுக்கப்பட்டிருந்தது. இதில் சின்ன குறைபாடு இருக்குது. ஆனால் இதுதான் ஒழுங்கு. இதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் சரி, சொல்லப்பட்ட ஒழுங்கில் ஒரு சின்ன மயக்கம் இருக்குது. ஆனால் 7 நாட்களுக்கு உள்ளே அவருக்கு அறிவிக்க வேணும். 7 நாள் கடந்ததுக்கு பிறகு தான் அதை அனுப்ப. சரிதான்? அப்போ இந்த பதவி விலகல் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டால் அந்த உத்தியோகத்தர், பதவி விலகல் கடிதத்தை பெற்றுக்கொண்ட உத்தியோகத்தர் ஒருவருக்கு விடுமுறை பெறுவதற்கான உரித்து கிடையாது. அவருக்கு விடுமுறை பெறுவதற்காக உரித்தொன்றும் கிடையாது. முறையாக கடிதம் கிடைத்ததுக்கு பிறகு, அதாவது பதவி விலகுவதற்கான திகதியை குறிப்பிட்டவர் விண்ணப்பிச்சிருந்தாலும் அங்கே இருந்து கடிதம் கிடைக்கிறதுக்கு தாமதம் ஏற்படுமாக இருந்தால் அந்த கடிதம் கிடைச்ச திகதியிலிருந்து தான் அவர் பதவி விலக வேணும். அவருடைய பதவி விலகல் திகதியை அந்த விலகன் திகதிக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பதவி விலகலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நியமன அதிகாரியின் தீர்மானமாக இருந்தால் அப்போதும் திணைக்கள தலைவர் கூடாக உத்தியோகத்திற்கு நியமன அதிகாரி அறிவிக்க வேண்டும். சில வேளைகளில் பதவி விலகல் கடிதம் கொடுத்து அதற்குரிய சம்மதம் கிடைப்பதற்கு இடையில உத்தியோகத்தை கடமைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் அவர் சுயவிருப்பின் பேரில் பதவியை வெறுதாக்கியவராக கருதி பதவி வரிதாக்கல் அறிவித்தலை அவருக்கு வழங்கும். இது சில வேளைகளில் ஒரு கட்டுரை கேள்வியாக இந்த நடைமுறையை உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிற ஒரு நடைமுறையை எழுத சொல்லி கேட்கலாம். அது தொடர்பான முக்கியமான அம்சங்கள் என்னென்னா எதை கேட்பான் எதை கேட்க மாட்டான் என்று சொல்லல. நான் உங்களுக்கு முதல்ல ஞாபகப்படுத்தி நான் நினைக்கிறேன். ஒளியொன் 2வில் எந்த பெறுமதியும் இல்லாத சும்மா ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கிற ஆவண
சாட்சியங்கள் ஒழுக்காற்று விசாரணையில் சமர்ப்பிக்கப்படுகிற ஆவண சாட்சியங்கள் பற்றிய முக்கிய அம்சங்கள் என்று சொல்லி உண்மையில் அதுக்கு ஒரு 4 மார்க்ஸ் தான் கொடுக்கலாம். ஆனால் 2019 அங்கே நிர்வாக சேவை மட்டப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் அந்த கேள்வி வந்திருந்தது. அதே போல் 47வது அத்தியாயத்தின் 1வது பிரிவு இது ஒரு கேள்வி இப்படி வருமென்று யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்களா? அதை நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் எதிர்பாராத இடமெல்லாம் கேள்வி வரும். அதே எதிர்பார்த்தீங்கன்னா சரி. அதில் கேட்டிருந்தது அலுவலர் ஒருவருடைய அரசாங்க உத்தியோகத்தருவருடைய பொது நடத்தை ஒழுக்கம் பற்றிய முக்கியமான அம்சங்களை தயாரிங்க. அப்போ அதுபோல் முக்கியமான இடங்கள் என்று நீங்கள் கருதுகிற இடங்களை விட்டுட்டு முக்கியமில்லாத இடங்களுக்குள்ள கேள்விகள் வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கு. இந்த பதவி வரிதாக்கல் தொடர்பாக நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லி போட்டேன். பதவி வரிதாக்கல் 7 சந்தர்ப்பங்களில் நடக்கலாம் என்று சொல்லி. ஆனால் பொதுவாக கருதப்படுகிறது இந்த இடம்தான். என்ன உத்தியோகத்தருடைய லீவு முறையாக அங்கீகரிக்கப்படாமல், கடமைக்கு சமூகம் அளிப்பது கடினமாக இருக்கும்போது அவருடைய வரவீனத்தை முன்கூட்டியே உரிய அதிகாரிக்கு அறிவித்து மாற்று நடவடிக்கைக்கு வாய்ப்பளிக்காமல், கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய நேரத்தில் இருந்து 24 மணித்தியாலங்களுக்குள் தன்னுடைய வராமை பற்றி ஏதாவது விதத்தில் நிறுவன தலைவருக்கு அறிவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அலுவலருக்கு அவர் தானாகவே தனது பதவியை பெரிதாக்கியவராக கருதி நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இது முதல் அம்சம். இதை நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்ச ஏரியாண்டபடியாக நான் அங்கால தள்ளி கொண்டு போவேன். அடுத்தது, இதற்குரிய பதவி வரிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்பட வேண்டியது பின்னிணைப்பு 14. பின்னிணைப்பு 14 பாருங்க 4 முக்கியமான அம்சங்களோடு இருக்குது. அந்த 4 அம்சங்களையும் நீங்கள் வாசித்து விளங்கி அதன் உள்ளடக்கத்தை புரிஞ்சு கொள்ளணும். முதல் பந்தி என்ன, 2ஆம் பந்தி என்ன, 3ஆம் பந்தி என்ன, 4ஆம் பந்தி என்ன என்று யார் அனுப்பலாம்? நியமன அதிகாரி, திணைக்கள தலைவர், திணைக்களத்தின் மாகாண மாவட்ட பிரதேச அலுவலகத்தின் தலைவர், நிறுவன தலைவர் அனுப்பலாம். எல்லாரும் விஓபி சேவை பண்ணலாம். சரிதானே? சில பேர் ரூல்ஸ் கதைக்கிறது டிஎஸ்க்கு அந்த பவர் இல்லை என்று சொல்லி. அப்படியே இல்லை. ஆனால் நியமன அதிகாரி தவிர ஏனையவர்களால் பதவி வரிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்பட்டால் நியமன அதிகாரிக்கும் தொடர்புடைய ஏனைய அதிகாரிகளுக்கும் பிரதிகள் அனுப்பப்படும். அப்போ இது யார் அனுப்பலாம்? எந்த படிவத்தை பயன்படுத்த வேணும்? நியமன அதிகாரி தவிர இன்னொரு அதிகாரி பதவி விருதாக்கல் அறிவித்தல் வழங்கப்படும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை என்ன? எல்லாமும் 2 புள்ளி கேட்கிற விஷயம். பதவி விருதாக்கியவராக கருதப்படும் உத்தியோகத்தர் மீது மேற்கொள்ளக்கூடாத நடவடிக்கை என்ன? அவருக்கு எதிராக குற்றப்பத்திரம் ஒன்றை வழங்கவோ அல்லது விடுமுறை பெறாமல் கடமைக்கு வராமல் இருந்தமைக்கான காரண விளக்கம் கோரவோ கூடாது. அடுத்தது, மேன்முறையீடு செய்கிற முறைமை. அது தனியாக கேட்கலாம். பதவி விருதாக்கல் வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் அது தொடர்பாக மேன்முறையீடு செய்கிற நடைமுறையை வழங்கப்படுத்தும்போ என்று கேட்கலாம். பதவி விருதாக்கல் வழங்கப்பட்ட தேதியில இருந்து 3 மாதங்களுக்குள், காலப்பகுதி கவனம், 3 மாதங்களுக்குள் பதவியை விருதாக்கிய ஒருவர் தான் கடமைக்கு வராமல் இருந்ததற்கான காரணங்கள் பற்றி அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அவர் விரும்பினா மட்டும் எழுத்திலான விளக்கம் ஒன்றை தன்னுடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு வழங்கி தன்னை சேவையில் நியமிக்குமாறு மேன்முறையீடு ஒன்றை செய்யலாம். இதில் கவனிங்க, நிறுவன தலைவருக்கூடாக அல்லது திணைக்கள தலைவருக்கூடாக மேன்முறையீடு செய்யப்படுவதில்லை. அவருக்கு திணைக்களத்திலேயோ நிறுவனத்திலேயோ சம்பந்தம் இல்லை. இங்கே கனவேர் கைட் பண்ணுறது என்னென்னா, அவருக்கு யார் பதவி விருதாக்கல் கடிதம் அனுப்பினாரோ அவருக்கு கொண்டு போய் கடிதத்தை கொடுக்குறது. சரி, அவருக்கு லவ் லெட்டர் கொடுக்குறதால ஒரு பிரயோஜனமும் பெறாது. உங்கள்ட்ட வரைக்கும் நீங்கள் கைட் பண்ணணும். முன்னுடைய அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கொடு கடிதத்தை நேரே அனுப்பு. பிறகு நிறுவன தலைவர் கூட, எனக்கு அண்மையில் ஒரு சம்பவம் நடந்த ஒரு டீச்சர், ஒரு ஆள், ஒரு நர்சரி டீச்சரை நிப்பாட்டிட்டாங்களாம். அவள் போய் பிரதேச சபையில் தவம் கிடக்கு. அவள் பிரதேச சபையில் போய் தவம் இருப்பாள். பிறகு எனக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணேன். நான் சொன்னேன், நீ அங்கே எல்லாம் போகாத, உனக்கு யார் நியமனம் தந்தாரோ அவர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி. பிறகு என்ன நடந்தது தெரியாது. அப்போது முதலாவது, ஒழுக்காற்று அதிகாரிக்கு நேரடியாக அவர் தன்னுடைய எழுத்து மூலமான காரண விளக்கத்தை அவருடைய விருப்பத்தின் பேரில் வழங்கலாம். அவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஆகவே நாங்கள் கேட்க மாட்டோம், அவராக கொண்டு வந்தால் கேட்போம்.
3 மாதங்கள் காலப்பகுதி இருக்கு. ரெண்டாவது, ஒழுக்காற்று அதிகாரி அது தொடர்பாக 2 விதமான தீர்மானங்களை எடுக்கலாம். ஒழுக்காற்று அதிகாரி அவருடைய விளக்கத்தை கவனத்துக்கு எடுத்து அவருடைய விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என, அவருடைய சமூகம் அளிக்காமல் இருந்தமைக்கான காரண விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என கருதும் போது அவர் 4 முறையில் மீள சேவைக்கு அமர்த்துவதற்கு கட்டளை இடலாம். இதெல்லாம் பிடிச்சி வச்சு கேட்கலாம் 2 புள்ளிக்கு. பொருத்தமான ஒழுக்காற்று தண்டனையுடன், பொருத்தமான நிபந்தனையுடன், பொருத்தமான ஒழுக்காற்று தண்டனை மற்றும் பொருத்தமான நிபந்தனையுடன், தண்டனையோ நிபந்தனையோ இல்லாமல் எப்படி நியமித்தாலும் அவர் சேவைக்கு சமூகம் அளிக்காதிருந்த காலம் சம்பளமற்ற காலப்பிரிவாக கருதப்பட வேண்டும். அந்த காலப்பகுதியை பதவி உயர்வு, ஓய்வூதிய நலக்கணிப்பீடு, சம்பள ஏற்றம் வழங்குதல், வேறு எந்த விதமான நலன்கள் வழங்குவதற்கு உரிமை உள்ள ஒரு காலப்பிரிவாக கருத்தில் கொள்ளக்கூடாது. இது சம்பளங்கள் 7ஆம் அத்தியாயத்துக்குள்ளேயும் இருக்குது. முன் அனுமதி இல்லாமல் கடமைக்கு சமூகம் அளிக்காதிருந்த காலம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் ஒழுக்காற்று நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த காலப்பகுதிக்கு வேதனம் எதனையும் வழங்குதல் ஆகாது. இந்த காலப்பகுதிக்கு சம்பளம் எதுவும் கொடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அது நோப்பே லீவு, அதை ப்ரமோஷனுக்கு, பென்ஷனுக்கு, இன்க்ரிமெண்ட்டுக்கு, வேறு என்ன பெனிஃபிட்ஸுக்கும் அந்த காலப்பகுதியை கணக்கில் எடுக்கக்கூடாது. இது மேன்முறையீடு செய்கிறது. சரிதானே? மேன்முறையீடு நிராகரிக்கப்படும் போது அவர் என்ன செய்ய? இரண்டாவது முதல் அதிகாரியின் 2வது தீர்மானம், மேன்முறையீட்டில் உள்ள விடயங்கள் ஏற்க முடியாது என்று ஒழுக்காற்று அதிகாரி கருதும் போது அவருடைய மீள பதவியில் அமர்த்ததை மறுக்கலாம். மீள பதவியில் அமர்த்துவதை மறுக்கலாம். அடுத்தது, மேன்முறையீட்டு தீர்மானத்துக்கு எதிரான மேன்முறை. மேன்முறையீட்டு தீர்மானத்துக்கு எதிரான மேன்முறையீடு இது அரசாங்க சேவை ஆணைக்குழு ஒழுக்காற்று அதிகாரியாக இல்லாத போது என்றால் ஆணைக்குழுவுக்கு தான் அவர் மேன்முறையீடு செய்ய 6 மாத காலத்துக்குள்ளே, அவருடைய ஒழுக்காற்று அதிகாரியினால் மறுக்கப்பட்டு 6 மாத காலத்துக்குள்ளே அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அவர் மேன்முறையீடு ஒன்றை சமர்ப்பிக்கிறார். இந்த காலப்பகுதிகள் ஞாபகம். பதவி விருதாக்கப்பட்டவர் மேன்முறையீடு சமர்ப்பிக்கிறது 3 மாதத்துக்குள்ள. மேன்முறையீட அவருடைய ஒழுக்காற்று அதிகாரி நிராகரிக்கும் போது அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்வது அந்த அவருடைய ஒழுக்காற்று அதிகாரியின் தீர்மானத்தில் திருப்தி அடையாத போது 6 மாதத்துக்குள்ளே அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு ஒன்றை சமர்ப்பிக்கலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழுவே ஒழுக்காற்று அதிகாரியாக இருக்கும் என்றால் அது இங்கே சொல்லப்பட இல்லை, ஆனால் நீங்கள் அப்படிதான் கருதவும். அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட கட்டளை அல்லது தீர்மானத்தினால் திருப்தி அடையாத உத்தியோகத்தை நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையின் சட்டத்துக்கு அமைவாக, இப்போது அதன் 14 நாள் என்று நினைக்கிறேன், நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம் மேன்முறையீடு செய்யலாம். அப்போ இங்கே படிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பதவி விருதாக்கல் அறிவித்தல் வழங்கப்பட்டவர் தன்னுடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு மேன்முறையீடு செய்கிறார். ஒழுக்காற்று அதிகாரி ஆணைக்குழு அல்லாமல் இருக்கும்போது அது மறுக்கப்பட்டால் ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்கிறார். ஒழுக்காற்று அதிகாரியாக ஆணைக்குழு இருந்தால் அல்லது மேன்முறையீடு ஆணைக்குழுவுக்கு செய்யப்பட்டு அது வழங்கப்பட்ட கட்டளையில் திருப்தி அடையாவிட்டால் நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம் மேன்முறையீடு செய்கிறார். அதுக்கான காலப்பகுதி 14 நாட்கள். என்னுடைய ஞாபகம் சரி என்று நம்பிக்கொண்டு சொல்லுகிறேன். சரிதானே? இந்த பகுதியை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓய்வு பெறுதல் தொடர்பாக நான் சொன்ன இப்போ கடைசியாக நடந்த பரீட்சையில் ஓய்வு பெறுதல் தொடர்பாக கேட்டிருக்காங்க. நான் ஒரு வசதி கருதி ஓய்வு பெறுதலை இப்போதைக்கு பெண்டிங்கில் வைக்கிறேன். சரிதானே? அதுக்காக தட்டி விட்டுட்டு போகிறேன் என்று சொல்லி நீங்கள் படிக்காமல் இருக்கணும் என்று யோசிக்கக்கூடாது. இந்த ஓய்வு பெறுதல் இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேணும். ஓய்வு பெறுதலை விடுகிறேன், நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. பதவி உயர்வு தொடர்பான நடைமுறை, இந்த பதவி உயர்வு, சம்பள ஏற்றம், லீவு, இதுகள் எல்லாத்தையும்
தனித்தனியாக கேள்வியாக கேட்குறாங்க அப்படின்றால் அது ஒரு சலுகை அல்ல, சரிதா? உரிமை அல்ல, ஒரு உத்தியோகத்தினுடைய உரிமை அல்ல, அது சலுகை என்பதை நிரூபிங்க என்று லீவை கேட்குறாங்க. அதுபோல் உத்தியோகத்தர் ஒருவர் பதவி உயர்வுகளை பெறுவது அவருக்குரிய உரிமை அல்ல, வேதனையேற்றங்களை பெறுவது அவருக்குரிய உரிமை அல்ல என்று சொன்னால் அவர் அந்த விடயங்களை பெறுவதற்கு என்ன தகமைப்பாடுகளை பூர்த்தி செய்திருக்க வேணும் என்றதை சொல்லி நிறுவுங்க என்று சொல்லி கேட்குறாங்க. கட்டுரை கேள்வியாக கேட்டிருக்கு. நாங்கள் இதை பார்க்கக்குள்ள கொஞ்சம் அந்த கோணத்திலையும் அதை பார்க்கவும், அதை வாசிக்கிற நேரத்தில் அதை மனதில் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு விடயம் சொல்லுகிற கவனத்தில் வச்சுருங்க. ஒரு விஷயம் சம்பந்தமாக இன்றைக்கு நீங்கள் போயிட்டு ஓய்வு பெறுதல் பற்றி ஒரு இடத்துல ஒரு 3 நிமிஷம் பேச போகிறீங்க, சரி, ஒரு 5 நிமிஷம் பேச போகிறீங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசுவீங்க என்று சொல்லி நீங்கள் ஒரு பேப்பரில் குறிங்க. இந்த சின்ன சின்ன அத்தியாயங்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இதுதான். உதாரணத்துக்கு 6வது அத்தியாயம் தாவன விதி கோவில், 8வது அத்தியாயம், இப்படியான விடயங்கள் தொடர்பாக. இப்போ சம்பளம் எல்லாம் ஒரு நாளை போய் பேசி முடிக்கல, அதை விடுவோம். 6வது அத்தியாயம், 8வது அத்தியாயம், 14வது அத்தியாயம், இப்படி இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் தொடர்பில் 14 விடுவாங்க, கொஞ்சம் பெருசு. அப்படி இருக்கக்கூடிய இந்த இதில் சொன்ன போல் ஓய்வு பெறுதல் என்ன, எந்த சட்டத்துக்கு இருக்குது, கட்டாய ஓய்வு பெறுதல் என்ன, விருப்ப ஓய்வூதிய என்ன, எவ்வளவு காலத்துக்கு முன்னறிவித்தல் கொடுக்க வேணும், அடுத்தது ஓய்வூதிய விருப்ப வயதை கடந்த ஒருவருடைய ஓய்வூதியத்தை எவ்வளவு கால முன்னறிவித்தலோட நியமன அதிகாரி முடிவுறுத்தலாம், அவ்வாறு முடிவுறுத்துவதற்கு முன்பாக அவருக்கு வழங்கப்பட வேண்டிய வாய்ப்பு என்ன, இப்படி என்று சொல்லி அதுக்குள்ளே இருக்கிற விடயங்கள் எல்லாத்தையும் குறித்து கொண்டு ஒரு சின்ன பிரசங்கம், ஒரு 3 நிமிஷம் நீங்கள் அதை பற்றி ஒருக்கா பேச போகிறீங்க என்றால் எப்படி போயின்னு செலுப்பீங்களோ அப்படி இந்த நான் தட்டி விட்டுட்டு வருகிற பகுதிகளை தயவு செய்து நீங்கள் அப்படியே தள்ளி போட்டு போகாதீங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், முழு பாடத்திட்டத்தை நாங்கள் படிக்கிறதாக இருந்தால் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதி, தாவன விதி கோவை 1, தாவன விதி கோவை 2, இப்படி இந்த பகுதிகள் முழுவதையும் நாங்கள் படிக்கிறதாக இருந்தால் அடுத்த வருஷம் தான் ஜோதிடம் எழுதலாம். நான் சில விடயங்களை இப்படி சொல்லிக்கொண்டு போகிற போது இப்படி இருக்குது என்று சொல்லிட்டு மட்டும் போகும். சரி, அப்போ இந்த பாருங்க, இதில் 236வது விடயம், 236வது திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்தல். சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விதித்துரைத்த சகல தகமைகளையும் பூர்த்தி செய்தல் மூலமாக அரசாங்க உத்தியோகத்தை தன்னுடைய பதவி உயர்வை சம்பாதிக்க வேண்டும். விளங்குது? அப்போ பதவி உயர்வை சம்பாதிக்கிற தொடர்பான முக்கியமான நிபந்தனை அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கு. திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்தல், சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விதித்துரைத்த சகல தகமைகளையும் பூர்த்தி செய்தல், அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் பதவி உயர்வை சம்பாதிக்க வேண்டும். திருப்திகரமான சேவை காலத்தை கணக்கிடும் போது நீக்கப்பட வேண்டியவே எந்த காலப்பகுதியை நீக்கிறது பாருங்க கேள்வி. அதுக்குள்ள நாங்கள் கவனிக்காத மூல முழுக்க இருக்கிற முக்கியமான கேள்வி இருக்கு. வருடாந்த சம்பள ஏற்றங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட, குறைக்கப்பட்ட அல்லது பிற்போடப்பட்ட காலப்பகுதி. 2வது, குற்றங்கள் தொடர்பான 1வது அட்டவணையின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றம் ஒன்றை புரிந்து அந்த தவறு இழைக்கப்பட்ட திகதியில இருந்து 3 வருட காலப்பகுதி. 2வது அட்டவணையின் கீழ் தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றம் ஒன்றை புரிந்து அந்த தவறு இழைக்கப்பட்ட தேதியிலிருந்து 1 வருட காலப்பகுதி திருப்திகரமான சேவை காலத்தை கணக்கிடும் போது நீக்கப்பட வேண்டும். அப்படி கேள்வி பாருங்க. இப்படி மறைஞ்சிருக்கிற முக்கியமான விடயங்கள் இதுக்குள்ள இருக்குது. அப்போ உத்தியோகத்தர் ஒருவருடைய திருப்திகரமான சேவை காலத்தை கணக்கிடும் போது நீக்கப்பட வேண்டியவை என்று கேட்கப்பட்டால் இந்த 3 விஷயத்தை நீங்க கவனமா, சம்பள ஏற்றம் நிறுத்தல், குறைத்தல், பிற்போடல் செய்யப்பட்ட காலப்பகுதி, தாவன விதி கோவையின் 48ஆம் அத்தியாயத்தின் 1வது அட்டவணையின் கீழ் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் ஒன்றை புரிந்து அந்த தவறு இழைக்கப்பட்ட தேதியில இருந்து 3 வருஷம். அதே போல குற்றங்கள் தொடர்பான 2வது அட்டவணையின் கீழ் தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றம் ஒன்றை செய்து அந்த தவறு இழைக்கப்பட்ட தேதியிலிருந்து 1 வருஷ காலம் திருப்திகரமான சேவை காலத்தை கணக்கிடும் போது நீக்கப்பட வேண்டும். அடுத்த 2வது பகுதியை பாருங்க.
இப்படியே வச்சுக்கொண்டே பார்ப்போம். 2வது பகுதியை பாருங்கள். முதலாவது அட்டவணையின் கீழ் குறிப்பிட்ட குற்றம் ஒன்று தொடர்பாக தண்டனை பெற்ற உத்தியோகத்தர் தவறு இழைக்கப்பட்ட தேதியிலிருந்து 5 வருஷ காலப்பகுதி. 48ஆம் அத்தியாயத்தின் 2வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட குற்றம் ஒன்று தண்டனை பெற்ற உத்தியோகத்தர் தவறு இழைக்கப்பட்ட தேதியிலிருந்து 2 வருஷ காலப்பகுதி. குறுகிய ஒழுக்காற்று நடவடிக்கை முறையின் கீழ் ஒழுக்காற்று தண்டனை பெற்ற உத்தியோகத்தர் தவறு இழைக்கப்பட்ட தேதியிலிருந்து 1 வருட காலப்பகுதி கழியும் வரைக்கும் அது திறன் அடிப்படையில் அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட அடிப்படையில் லிமிட்டட் ஓ மெரிட் அவருடைய பதவி உயர்வுக்கு அல்லது தர உயர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு தகமையற்றவராக கருதப்பட வேண்டும். திருப்திகரமான சேவை காலத்தை கணக்கிடும் போது நீக்க வேண்டியது ஒரு கேள்வி இருக்குது. ஒரு உத்தியோகத்தை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை அல்லது திறன் அடிப்படையிலான போட்டி பரீட்சை ஒன்று ஆட்சேர்ப்பு செய்வதற்கான தர உயர்வுக்கு தகமையற்றவராக கருதப்பட வேண்டிய காலப்பகுதி. 1ஆம் அட்டவணையின் கீழ் குற்றவாளியாகினால் அதில் இருந்து 5 வருஷத்துக்கு, 2வது அட்டவணையின் கீழே இருந்தால் 2 வருஷத்துக்கு, குறுகிய ஒழுக்காற்று நடவடிக்கை முறையின் கீழ் ஒழுக்காற்று தண்டனை விதித்தா 1 வருஷத்துக்கு அவர் இந்த ப்ரொமோஷனுக்கு தகுதி இல்லாதார். சரியா? செயலூக்கமுள்ள சேவை காலம் மட்டும் கருத்தில் கொள்ள வேணும். செயலூக்கமுள்ள சேவை காலம் 22ஆம் அத்தியாயத்தில் வரவிலக்கணத்துக்குள்ள இருக்குது. அதுக்குள்ளே பார்த்து கொண்டு வந்தால் சரி. என்னுடைய எஞ்சிய பகுதிகளை நான் கொஞ்சம் விட்டுட்டு போகிறேன். இந்த பதவி உயர்வு ஒன்று செய்யப்படுகிற போது சேவை மூப்பின் அடிப்படையில் திறமை அடிப்படையில் பதவி ஒன்றுக்கு உள்ளக பதவி உயர்வு செய்யப்படும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் 242 அங்கே நியமனம் ஒன்றை செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டியது போல இங்கே உள்ளக ஆட்சேர்ப்பு ஒன்றை செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டியது. வெற்றிடங்கள் என்ற பிறகு காசு இருக்குது, வெற்றிடங்கள் என்ற பிறகு தேவை இருக்குது. இயலுமான அளவுக்கு அரியஸ் கொடுக்காம பார்த்து கொள்ள வேணும். நிலுவைச் சம்பளங்கள் வழங்கப்படுவதை முடியுமான அளவு குறைத்து கொள்ளும் தேவைப்பாடு ஆகிய விடயங்களை கருத்தில் கொள்ள வேணும். அது எப்போ பதவி உயர்வு திகதி தீர்மானிக்கப்படும் போது சேவை மூப்பின் அடிப்படையில் திறமை அடிப்படையில் ஒரு பதவிக்கு உள்ளக ரீதியாக பதவி உயர்வு செய்யும் போது பதவி உயர்வு திகதி எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கேட்கப்பட்டால் வெற்றிடங்கள் என்ற புறதுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்குது, வெற்றிடங்கள் என்ற புறதுக்கு தேவை இருக்குது, நிலுவைச் சம்பளம் வழங்குவதை முடியுமான அளவுக்கு குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்குற போது இந்த திகதி தீர்மானம் எடுக்கப்படும். இந்த 3 விஷயத்தையும் பார்த்து எடுத்துக்கொள்ளும். சரிதானே? என்னுடைய விருப்பம் ஒன்று இருந்தது, இன்றைக்கு இதை நிறைவு செய்யலாம் என்று. ஆனால் அரைகுறையில் விட்டுட்டு போக விருப்பம் இல்லை. இன்னும் ஒரு செயலமர்வில் முழு நேரமும் எடுக்குமோ எனக்கு தெரியல. நாளைய செயலமர்வில் நான் இதை இப்படியே முடிக்க விரும்புகிறேன். எல்லாத்தையும் குறையாக விடக்கூடாது. விட்டுட்டு நாங்கள் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய 2 பெரிய ஏரியா இருக்குது. தாவன விதிக்கோ வேண்டிய தொகுதி 2, அதை விட நிதி ஒழுங்கு விதிகளில் குறுக்கு மறுக்கா விடக்கூடிய ஏரியாக்கள். இப்போ பெரிய பகுதிகளை பார்க்குறதுன்றதை விட அங்கே இருக்கக்கூடிய நுணுக்கமான பகுதிகளை கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். இன்னும் ஒரு 15 செயலமர்வு சரியாகக்குன்னா 20 செயலமர்வு நடத்தலாம் என்று யோசிக்கிறேன். இயலுமான அளவுக்கு கொஞ்சம் பரீட்சை கிட்ட வருகிற நேரங்களில் சனி ஞாயிறு மாலை வேளைகளில் பின்னேரம் 3 மணிலேருந்து ஒரு 5 மணி அப்படியான செயலமர்வுகளையும் போட்டு ஏதோ காசு வேண்டிட்டோம் முடிஞ்சது 20 செயலமர்வுன்னு சொன்னால் முடிச்சிட்டேன் என்று தப்பி ஒரு நோக்கம் இல்லை. எவ்வளவு இயலுமோ அந்த அளவுக்கு நான் உங்களோட பேசுகிறேன். அடுத்து வருகிற வாரங்களை அப்படி பயன்படுத்த வேணும். நடு ஓய்வாக இருக்க வேணும்னு யோசிக்கலாம். ஏன்னா தீயா வேலை செய்யணும் குமார்ன்ற மாதிரி படித்தா தான் ஏதாவது பயன்படும் என்கிற அடிப்படையில் நான் இடமாற்றங்கள் தொடர்பாக நாளைய செயலமர்வில் அதுவும் கொஞ்சம் அழகாக பார்க்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை வேறு ஒரு கோணத்தில் நானும் நீங்களும் சேர்ந்து பார்க்குற நேரம் இன்னும் ஒரு 5 மார்க்ஸுக்கு கொஞ்சம் விஷயம் ஒரு 5 வீதம் கூட பார்வைடும். அந்த அடிப்படையில் நாளைக்கு பார்ப்போம். இந்த அளவில் ஒளிப்பதிவை நிப்பாட்டி கொள்ளுகிறேன். அந்த அளவோட விடைபெறுகிறவர்களுக்கு வருகிற ஒவ்வொரு பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேணும். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் சேமமாக இருக்க வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் குட் நைட்.
யாராவது எதுவும் சொல்ல விரும்பினா நான் 2 நிமிஷம் உங்களுக்காக காத்து